وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கு அதிகம் பயன்படுத்தக்கூடிய தலாக் என்ற சட்டத்தை குறித்து, அது குறித்து மற்றவர்கள் எழுப்புகிற ஆட்சேபனைகள் குறித்து 2 நாட்களாக நாம் அறிந்து வருகிறோம். நிறைய வழக்குகளை உதாரணமாக சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இப்ப சமீப ஒரு 2-3 மாத காலங்களாக இந்த தலாக் என்ற பிரச்சனையை தான் எல்லா மீடியாக்களிலும் ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கி, இஸ்லாத்துல தலாக் என்ற பெயரில் ரொம்ப கொடுமை செய்யறாங்க என்று சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பதர் சயீத் என்ற ஒரு முஸ்லீம் பேருக்கு அங்கே வைத்து வழக்கு போட்டு, இந்த தலாக் சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு உரிமை இல்லை, மற்ற மதத்திலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிற காரணத்தினாலதான் அந்த சிறப்பெல்லாம் எடுத்துக்காட்ட வேண்டியிருக்கிறது. மற்ற மதங்கள் ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறீங்கல்ல, அந்த சிறப்பா இந்த லட்சணத்தெல்லாம் இருக்குன்னு எடுத்துக்காட்டினாதான் நம்முடைய வாதங்களை மட்டும் வைத்தால் பத்தாது, அங்க உள்ள குறைபாடுகளையும் நிறைய சொல்லணும். ஒரு வழக்கு 2 வழக்கு சொன்னா மொத்தமே 2 தான் இருக்கும்னு பேசிடுவாங்க. அதுக்காக நிறைய வெரைட்டியாக வழக்குகள் இருக்கிறது. இதுவரைக்கும் சொன்னது கூட ஒரு அளவு தான். இதே மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கிறது. விவாகரத்து என்ற பெயரில் நடக்கிற குடும்பம் இஸ்லாத்தில் அறவே கிடையாது. ஒருத்தர் கணவன் மனைவியை விவாகரத்து செய்யறாருன்னு சொன்னா, இந்தியாவிலேயே நமக்கு என்ன இருக்கிறது, முஸ்லீம் பர்சனல் லான்னு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படிதான் கோர்ட்ல தீர்ப்பளிப்பாங்க. நீங்க விவாகரத்து சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு போனா கூட நமக்கு என்ற ஒரு தனி சட்டம், எப்படி இந்துக்களுக்கு தனி சட்டம் இருக்கிறதோ அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு தனி சட்டம் இருக்கிறது. அந்த சட்டப்படி எப்படி தீர்ப்பளிப்பாங்க, தலாக்குன்னு சொன்னா அதை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணீங்களா, நடுவரை வச்சு பேச சொல்றாங்க, நல்லா அதுக்காக கோர்ட்ல என்ன கேட்பாங்க, ஜமாத்துல கூப்பிட்டு வச்சு நீங்க கவுன்சிலிங் கொடுத்தீங்களா, சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணீங்களா, எந்த பக்கத்துல குறை இருக்குன்னு கண்டறிந்தீங்களா, இணக்கத்துக்கான எல்லா முயற்சியும் பண்ணீங்களான்னு கேட்பாங்க. ஆமா பண்ணணும், பண்ணினா முடிஞ்சு வச்சு பண்ணி இது தலாக்கு சொல்றது சரிதான் அல்ல சரியில்லைதான் ஒரு முடிவு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தலாக்கும் கொடுக்கப்படும். அப்படி ஒரு எந்த ஜமாத்துகள் திருமணங்கள் நடத்தி வைக்க அதிகாரம் படைத்திருக்கிறார்களோ அவங்களே விவாகரத்துக்கு என்ன செய்வாங்க, செய்யலாம் சொல்லி கொடுத்துட போறாங்க. கோர்ட்ல போய் என்ன நடக்க போகுது, 20 வருஷத்துக்கு பிறகு நீங்க சொல்லக்கூடியத இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு 2-3 அழைப்புல விசாரணையில அறிந்து ஈஸியாக முடித்து விடுகிறார்கள். அது விவாகரத்தை கூடாது என்று யாராவது சொன்னா மூளையற்றவனா தான் இருப்பான். ஒரு விவாகரத்து செய்ய வேண்டிய நிலைமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண்டிப்பாக 1000ல் ஒருவருக்கோ 10,000ல் ஒருவருக்கும் நிச்சயமா ஏற்படும். அனைவருக்கும் ஏற்படாது. ஏற்படுறவங்களுக்கு சரியான தீர்வு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்றோம். இப்ப ஜமாத்துகள்ல கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கும் கோர்ட்ல விசாரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கோர்ட்ல விசாரிக்கும் பொழுது வழக்கறிஞர்கள் சொல்லிக் கொடுக்கிற பொய்களை தான் சொல்லுவாங்க. எந்த மாதிரி பொய் சொன்னா அங்க நிற்கும் என்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அந்த பொய்களுக்காக வேண்டி 4 சாட்சிகளை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. அந்த சாட்சி இவனுக்கோ அவளுக்கோ தெரிஞ்சவங்களால இருக்க மாட்டாங்க. கூலிக்கு பேசக்கூடிய சாட்சிகளை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. கோர்ட் அதை கண்டுபிடிக்க இயலாது. ஒரு ஜமாத்துன்னு வச்சுக்கிறீங்க, இவன் யாரோ உனக்கு, இவன் எப்படி உனக்கு தெரியும், இவன் என்ன பண்ண நிப்பாட்ட படிச்சுன்னு தெரிஞ்சிடும். பொய் சாட்சியா இல்லையான்னு நினைச்ச ஒரு ஊர்ல நடக்குதுன்னு சொன்னா மனைவி தன்னுடைய சாட்சி யாரை கொண்டு வருவா, அது ஊர்ல தெரிஞ்சவங்க கொண்டு வராங்க. அவ்வளவு வரை ஊர்ல உள்ளவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஜமாத்தார் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவன் போய் ஏன்னா காசுக்கு சொல்றவனா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் கோர்ட்டுக்கு தெரியாது. டெல்லியில உள்ளவனுக்கு போய் சத்தியமங்கலத்தில் உள்ள ஒருத்தன் போய் சொல்றான்னு கண்டுபிடிச்சிருந்தான். அதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா வைத்திருக்கிறார்கள். அதாவது விவாகரத்து என்பது விவாகங்கிறது ஊருக்கு நடக்கக்கூடியது. ஒருத்தர் விவாகரத்து வேணும், ஒருத்தர் விவாகரத்து வேணுங்கிறதுக்கான டெல்லி வந்து போகணுமா, அவ்வளவு பெரிய கஷ்டத்தை உண்டாக்கி நம்ம குடும்பங்கிறாங்க. லேசான முறையில உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி சிம்பிளா வச்சிருக்கிறோம். அதுக்கான எடுத்தவங்களுக்கு அநியாயமான விவாகரத்து செய்யறதுக்கு ஜமாத்துல ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கும் எந்த ஜமாத்துல போனாலும் தலாக்கலாம் அப்படி லேசாக வாங்கிட முடியாது. பல செட்டிங் பண்ணுவாங்க, ஆற போடுவாங்க, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது 20 வருஷம் ஆறப்பட மாட்டாங்க. ஒரு 6 மாசம் 3 மாசம் அளவுக்கு என்ன செய்வாங்க, பல அறிவுரைகளை சொல்லி திருப்பி வர சொல்லி கொஞ்சம் கோபம் தனியத்து, கோபத்தினால உள்ள தலாக்கா என்றெல்லாம் கவனிப்பாங்க. எதுக்கு உடனே கொடுப்பாங்கன்னு சொன்னா இந்த ஒழுக்க கேடு அந்த மாதிரியான மேட்டரா இருந்தா அதுக்கு ரொம்ப நாள் கவுன்சிலிங் வேலை இல்லை. அது ஒரு ஆண் தாங்கிக் கொள்ள மாட்டான். மனைவி தப்பா நடந்த கண்ணால பாத்துட்டான்னு வைங்க, அப்படியான ஒரு நிலையில போட்டு கவுன்சிலிங் பண்ணா உனக்கு செஞ்சு ஒத்துக்க நம்ம திருப்பி கேட்போம் பஞ்சாயத்து பண்ற ஆள்கிட்ட. அதனால யாரும் பஞ்சாயத்து பண்ண இயலாது, அறிவுரை சொல்ல இயலாது. அதுக்குத்தான் விரைவாக கொடுப்பாங்களே தவிர மற்றதெல்லாம் அப்படின்னா ஜமாத்துக்கெல்லாம் நடக்கிறதும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நாட்டுல விவாகரத்து செய்துவிட்டு அல்லது விவாகரத்துக்கு போனா பஞ்சாயத்து பண்ணுவாங்க பயந்து கொண்டு விவாகரத்து செய்யாமலே மனைவியை பொய்யா வைத்துக் கொண்டு வேற ஒரு செட்டப் செய்து கொண்டிருக்கிறாங்களே, அதெல்லாம் கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா சதவீதத்தில் நம்ம கம்மியா இருக்கும்.
1000 பேர்ல அவன் வந்து 50 பேர் அப்படி இருந்தானே, ஆனால் நம்ம 5 பேர் கூட இருக்க மாட்டான். விவாகரத்து எவ்வளவு பேர் இருப்பாங்க முஸ்லீம்ல? முஸ்லீம் எல்லாம் கிடையாது. அப்படிலாம் பண்ணிட முடியாது, ஜமாத்தால விட மாட்டாங்க. அதுபோல இந்த நினைச்சவங்க எல்லாம் வார்த்தை கல்யாணம் நாளைக்கு தலாக்கு சொல்லிட்டு போக முடியுமா? அப்ப நீதிமன்றங்கள் செய்வது தான் நம்ம சிறப்பா செய்கிறோம். நீதிமன்றங்கள் விசாரிச்சுதான் செய்யறாங்க. அவங்க செய்வது கரெக்டா இருக்க முடியாது. பொய்ய வச்சுதான் நம்புவாங்க, பேப்பர் வச்சு நம்புவாங்க. அப்ப பொய்யான சாட்சிகளை வச்சு நம்புவாங்க. வக்கீலுடைய தந்திரங்களை எல்லாம் கையாண்டு என்ன செய்வாங்க? கொடுக்க வேண்டிய விவாகரத்தை இல்லைண்டா இருக்கிற விவாகரத்தை கொடுக்க கூடாத விவாகரத்தை கொடுக்கறதுக்குலாம் வழக்கறிஞ்சிருக்க முடியும். அவர் சொல்லக்கூடிய சில பாயிண்ட்களை ஓட்டைகள் எடுத்து காட்டுவாரு. ஊர்லூர் விஷயத்துல நடக்கும் வக்கீல விட்டுற முடியும். மன விட்டு உன் குறைய சொல்லுமா, உன் குறைய சொல்லுப்பா, என்னத்தினாலப்பான்னு கேட்போம். செலவு தரல போகலன்னு சொல்லுவாங்க. செலவு தரல என்ன செய்வோம்? அம்மா கூப்பிடு, பாப்பா கூப்பிடு, பக்கத்து வீட்டுக்கான கூப்பிடு என்ன கேட்போம். அப்ப இதெல்லாம் கோர்ட்ல கூப்பிட முடியுமா? கொடுக்குறாரு சார், நல்ல பணம் நல்ல வேலை, கஷ்டம் இல்ல, நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் உள்ளவங்க. அது போய் சொல்ல தெரிஞ்சிடும். அல்லது என்ன செய்வாங்க? ஒண்ணுமே கொடுக்கல, அந்த பொண்ணு கஷ்டப்படுது, வீட்டு வேலை செய்யுது, விஜயம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு ஈஸி கண்டுபிடிக்கிறதுக்கு? ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் கொடுமைப்படுத்துறானா இல்லையா, பொய் சொல்றானா இல்லையா, ஆம்பளை சொல்றது பொய்யா, பொம்பளை சொல்றது பொய்யா, இதையெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியும்? லோக்கல் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு சுப்ரீம் கோர்ட் வேணாம், ஹைகோர்ட் வேணாம், உள்ளூர்ல உள்ள சாதாரண கோர்ட் வேணாம், எல்லா ஊர்லயும் கோர்ட் இருக்காது. குறைஞ்சபட்சம் தாலுகாவுக்காக போகணுமா இல்லையா? அந்த தாலுகாவுக்கான வழக்கறிஞருக்கு அலைகிறதா சரியா வருமா? அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் போகணும், அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வரணும், அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். இப்படியே போய் அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னும் பணம் இருக்குங்கன்னா ஒரு நீதிபதி விசாரிச்சு பார்த்தா உங்களுக்கு பெஞ்சு போட்டு விசாரிங்க வந்து சீராய்வு மனு மறுபடியும் மனுவை கொடுக்கணும். இப்படியே ஒரு 30-40 வருஷம் எடுத்துட்டு போய் மனுஷனை வந்து ஓட்டாண்டி ஆக்கி நிம்மதி இழக்க செய்வதை விட இது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இதை போய் விமர்சனம் பண்ணுகிறார். அதுக்காக சொல்றோம், இதை போய் நீங்க விமர்சனம் பண்ணுகிறீர்களே, உங்களுடைய சிறப்பான சட்டங்களை கொண்டு சொல்லுங்க. பிற மதங்கள் எல்லாம் சிறந்த உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாத்தில் இல்லை என்கிற வழக்கு போற அளவுக்கு கூறுகட்டவர்களாக, மார்க்கத்தை அறியாதவர்களாக, சட்டத்தை அறியாதவர்களாக இவ்வளவு வழக்கு தீர்ப்பளிக்கிறாங்க. அதெல்லாம் அறிந்திருந்தா ஒரு வழக்கறிஞருக்கு என்ன தெரியணும்? வழக்கு போற வழக்கறிஞருக்கு என்னென்ன மாதிரி விவாகரத்து வழக்கெல்லாம் வருது என்று அறிவு இருக்கணுமா இல்லையா? அந்த அறிவு இல்லாம கொச்சைப்படுத்துற விதமாக வழக்கு போட்டு அந்த கும்பல வழக்கு போட்ட காரணத்தினாலேயே மீடியாக்கள் எல்லாம் அந்த கேமரா ஃபீல்ட்ல செய்யறாங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. அப்புறம் பேப்பர் காரணம் முக்கிய செய்தியா போடுறான். அதுக்காகத்தான் இந்த 2 நாள் ஒரு விஷயம் சொன்னது. விவாகரத்து என்ற பெயர்ல என்னென்னமோ நடக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு விவாகரத்து லேசா கிடைக்கணும். பெண்களுக்கு விவாகரத்து கிடைப்பதற்கு தான் சட்டம் இருக்கே தவிர ஆண்களுக்கு விவாகரத்து கிடைக்காது சட்டத்துல. எவ்வளவு நியாயமான காரணம் இருந்தாலும் 26 வருஷம் இவங்க சொல்லிவிட்டேன். 26 வருஷம் ஆளாக்காலம் கூட செய்ய முடியாது, அது செய்ய முடியாது. திருக்கை பைத்தியமா இருந்தா கூட பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா கூட விவாகரத்து கிடைக்காது என்ற அளவுல இப்படி இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை விவாகரத்துக்கு வந்து அவங்க சட்டத்தில் என்ன வச்சிருக்காங்க? 7 காரணம் சொல்றாங்க. இந்த 7 காரணம் இருந்தா சட்டப்பட்டு விவாகரத்து கொடுத்துருவாங்க. பெண்களுக்கு புருஷனை பிடிக்கலன்னா கூட என்ன சமத்துவம் பேசுறீங்க. பெண்ணுக்கு புருஷனை பிடிக்கலன்னா உடனே விவாகரத்து கொடுத்துறீங்க. ஆணுக்கு பிடிக்கலன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கடைசியில் என்ன செய்யறான்? இல்லைங்கிற தீர்ப்பு தான் 90 பேர் வாங்குறான், இருக்குங்கிற தீர்ப்பு 10 பேர் வாங்குறான். அதுக்குள்ள அவங்க 85 வயசு ஆகிப்படுது. இதுதான் இப்ப நடக்கக்கூடிய விஷயம். இப்ப என்ன சட்டம் வச்சிருக்கிறாங்க? அதாவது இந்து திருமண சட்டம் 1954, சிறப்பு திருமண சட்டம் 1955 போட்டு வச்சிருக்காங்க. அந்த சட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னா 1, 2, 3 வந்து 13வது விதியில சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு பெண்ணு வந்து விவாகரத்து கோர்ட்ல கேட்கறதா இருந்தா தன்னுடைய கணவன் வந்து வேற பெண்ணோட தொடர்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். அல்லது பெண்ணை கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லி நிரூபிக்கணும். மதமாற்றத்துக்கு வற்புறுத்துறாரு, என்னை வந்து வேற மதத்துக்கு போகலான்னு வற்புறுத்திட்டு இருக்கிறாரு என்று சொல்லணும். அல்லது கணவனுக்கு மனநலம் பாதிப்பு மெண்டலா இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அல்லது தொழுநோய் குஷ்டரோகியா இருக்கிறாரு அதனால வாழ முடியாது. அல்லது என் கணவர் காண போய் 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 7 காரணம் தான். இந்த 7 காரணத்துக்காக வேண்டி என்ன செய்யலாம்? ஒரு பெண்ணை மனு போட்டாங்கன்னா உடனே விவாகரத்து கொடுத்துருவாங்க. இந்த 7 விஷயத்துல அந்த 6 விஷயத்துக்கு கரெக்டா ரொம்ப ப்ரூவ் பண்ணணும். எதுக்கு? இன்னொரு பெண்ணோட தொடர்புன்னா ரொம்ப ப்ரூவ் பண்ற விஷயம் கோர்ட் நிறைய கேட்பாங்க. அதே மாதிரி மதம் மாற்றத்தை வற்புறுத்துறதுன்னு சொன்னா அதுக்கு நிறைய வேற மதத்துக்காரனா இருந்தப்பெல்லாம் இருந்தா தான் ஏற்றுக்குருவாங்க. அது நிற்காது. மனநலம் பாதிப்புன்னா இவன் என்ன சர்டிபிகேட் வாங்கிட்டு கொடுத்தான்னு அவன் கோர்ட் நிதானம் அவன் பேசிட்டானா பொய்யில் ஆகி போயிடும். பொய் சர்டிபிகேட் வாங்கி அப்படி பண்ண இயலாது. பால்வினை நோய் இருக்கிறது வேண்டாம். என்ன செய்யலாம்? பால்வினை நோய் ஒன்று விட்டு நிறைய பால்வினை நோய்னா ஏற்று அல்லது இந்த தவறான உறவு ஏற்படுவதால் அந்த உறுப்புகளில் ஏற்படும்ல அந்த நோய், அந்த உடல் உறவு கொள்ளக்கூடிய உறுப்பில் ஏற்படக்கூடிய நோய், அந்த நோய் இருந்துச்சுன்னா விவாகரத்து கேட்கலாம். தொழுநோய் கையில் அழிவு இருக்குல்ல, அந்த மாதிரியான நோய் இருந்தால் கேட்கலாம் இருக்குது. உடனே உன்னை பெண்ணை கொடுமைப்படுத்துன்னு பொதுவாக கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கிரௌண்ட்ல எல்லாரும் வாங்குவாங்க. கொடுமைப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். உள்ளுக்குள்ள இருந்தது சாட்சி கேட்க மாட்டாங்க. என்னைக்கு வீட்டு வச்சு அடிச்சாங்க மாட்டேதானே சாட்சி என்ன சாட்சி கூட அடிப்பான்னு கேட்பாங்க. நாங்க 2 வீட்டுல இருந்தா எப்படி அடிச்சாரு
திட்டுறாரு, மிதிக்கிறாரு, செப்பல் அடிச்சாரு அப்படின்னு நினைச்சா அது கண்ணாபிள்ளை திட்டினான்னு சொல்ல வேண்டியதான். இந்த பெண்ணை என்னை கொடுமைப்படுத்தினாங்க ஒரு கேஸ் அந்த 7 விஷயத்துல 6 விஷயத்துல அணுக மாட்டாங்க. பெண்கள் என்ன செய்வாங்க, என்னை கொடுமைப்படுத்துறாரு, என்ன கொடுமைப்படுத்துறாரு, செலவுக்கு தர மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் ஊர்ல சொன்னா உண்மையா இருந்தா தான் அவங்க நிரூபிக்க முடியும். பொய்யா இருந்தா விசாரிப்பாங்க, எந்த மாதிரி பொய் சொல்றதுன்னு கேட்பாங்க. கோர்ட்ல இருந்தா என்ன செய்யலாம், செலவுக்கு தரலங்களா, அடிச்சாங்களா, உழைச்சாங்களா, என்னென்ன சொன்னாலும் வக்கீல் சொல்லி தர மாதிரிலாம் சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு கொடுமைப்படுத்தி இருப்பது தெரிய வருவதால் சாட்சிகள் எல்லாம் சொல்லுகிற காரணத்தினால் நான் விவாகரத்து கொடுக்குறேன்னு கொடுத்துறாங்க. பெண்கள் தான் அதிகமா என்ன செய்யறாங்க, இந்த வாய்ப்பு இருக்கிறதுனால பெண்கள் தான் அதிகமாக விவாகரத்து செய்கிறார்கள் ஒரு சட்டத்தை எந்த அளவுக்கு என்றால் ஆண்களை விட பெண்கள் 3 மடங்கு விவாகரத்து வாங்கினவங்க எடுத்துக்கிட்டீங்களா. நம்ம இல்லைங்க, முஸ்லீம் அல்லாத மற்றவங்க இந்த நாட்டில் விவாகரத்து வாங்கியிருக்காங்க. அதை கோர்ட் வழியாக விவாகரத்து பெற்றவர்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 3 பங்கு என்ன செய்யறாங்க, அதாவது 3 மடங்கு ஆண்கள் எவ்வளவு பேர் வாங்கியிருக்கிறாங்களோ அதை விட 3 மடங்கு பெண்கள் வாங்கியிருக்காங்க. ஆண்கள் 10 பேர் வாங்கியிருந்தாங்கன்னா பெண்கள் 30 பேர் வாங்குறாங்க விவாகரத்து. விவாகரத்துல ஆண்களுக்கு கிடைக்கணும் அர்த்தம் இல்லையா, சமமா 2 பேர் கோர்ட்டு கேஸ் போடுறான், 3 பேருக்கு விவாகரத்து கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுல ஒரு 3 ஆம்பளை இருந்தா ஒரு 3 பொம்பளைக்கு கொடுத்தா ஒரு ஆம்பளை கிடைக்குது. இந்த கணக்கு தான் விவாகரத்து கொடுக்கப்படுகிறது. அதுபோல விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கும். அது வேற 8.8% இருக்குங்கிறான். டெல்லி கூட 4.1% தான் இருக்குது. அப்படி 8.8 100 பேருக்கு 8 பேர் தராது விவாகரத்தை வாங்குறான். அதுல பொம்பளை தான் அதிகம். 100 கல்யாணம் நடந்துச்சுன்னா 8 கல்யாணம் டைவர்ஸ்ல போகுது தமிழ்நாட்டில். அந்த 8 என்ன கணக்குல இருக்குன்னு கேட்டா பெண்கள் ஒரு 6 அப்படிங்கிற கணக்கு, ஆண்கள் ஒரு 2ங்கிற கணக்குல வரும். 3 பங்கு அதாவது இந்த மாதிரி கணக்குல விவாகரத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது இந்த அதிகமாக பெண்கள் வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா இந்த சட்டம் தான். இது போக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இப்போ ஒரு புதுசா சட்டத்தை திருத்த போறாங்க. என்ன சட்டம் திருத்த போறாங்க, அதாவது விவாகரத்துக்கு 2 பேரும் சேர்ந்து விவாகரத்து மனு கொடுத்தாங்கன்னு வைங்க, கணவன் மனைவிமா போய் அதுவே 1 வருஷம் இருப்பாங்க. இப்ப அதுக்கு சட்டம் கொண்டு வர்றாங்க, 2 பேரும் சேர்ந்தாப்புல விவாகரத்து கேட்டார்களே ஆனால் உடனே கொடுத்துடணும். அதை மட்டும் லேசாக்க பாக்குறாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து பேசிக்கொண்டு நமக்குள்ள பஞ்சாயத்து வேணாம், உனக்கு அதுக்கு ஒத்து வரல, 2 பேரும் சேர்ந்து மனு கொடுப்போம்னா உடனே என்ன செய்வாங்க. இப்ப கிடையாது, சட்ட திருத்தம் இந்த கூட்டத்தொடர்ல வைக்க போறாங்க. வச்சாங்கன்னா அது திருத்தமாயிரும். அதுபோக என்ன சட்டம் கொண்டு வர போறாங்க, இன்னொரு கொடுமையான சட்டம் கொண்டு வர போறாங்க. அது புரட்சின்னு சொல்லி இந்த பகுத்தறிவாளர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்களேன், ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா, கல்யாணம் பண்ண அன்னைக்கு விட்டு போனதுதான், ஆனா போய் மனைவியாக இருந்துகிட்டே இருக்கிறான். இவனுக்கு அவனுடைய சொத்துலையும் பங்கு இருக்கிறது. விவாகரத்து செஞ்சு விவாகரத்து வாங்கிட்டாலும் விவாகரத்துக்கு வாங்கின பிறகு கூட என்ன இருக்குது, இவனுடைய சொத்திலிருந்து அவளுக்கு பங்கு இருக்குது. இவனுடைய பரம்பரை சொத்து இருக்கிற தாத்தா பாட்டி முப்பாட்டங்காலத்துல வர சொத்து, அந்த சொத்துல இருந்து எனக்குள்ள பங்கை கூட கேட்கலாம் எப்ப விவாகரத்து பண்ணும்போது. அப்ப பெண்கள் என்ன செய்வாங்க, வேற மாதிரியான பெண்கள்லாம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியது, விவாகரத்து வாங்கிப்பட வேண்டியது. விவாகரத்து வாங்க என்ன வாங்குறேன், இவன் சொத்து பாட்டன் சொத்து முப்பாட்டன் சொத்துல இருந்து ஒரு கோடி சொன்னா இருக்கான்னு பல கோடிக்கு அதிபதி, ஒரு 3 கோடி வாங்கிட்டு வந்துட வேண்டியது. அப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது, அவன் விவாகரத்து வாங்க வேண்டியது, அவன் சொத்து அப்பம் பாட்டம் முப்பாட்டம் சொத்துல பங்கு வாங்க வேண்டியது. இப்படி அதை விவாகரத்துக்கு பிறகு அந்த சொத்துல ஒரு விவாகரத்தாகி போயிட்டா இவன் சொத்துல இவன் சம்பாத்தியத்துல கொடுக்கப்படுறாங்க. புதுமையா திருமண குழுவை அமைச்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு இந்த சட்டத்தை அமைச்சரவையில் கூடி பேசி சரியான சட்டம் ஒத்துக்கொண்டு இப்ப பார்லிமெண்ட்ல போட போறாங்க சட்டம். நல்லவர்களுக்கு இது நல்லா நம்மளால காப்பாற்றிக்கிட்டான். இதுல நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. முஸ்லீம்களுக்கு பர்சனலா இருக்கிறது இந்த குறுக்க சட்டங்கள், நமக்கு சொத்துரிமைக்கு தனி சட்டம் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரிலாம் யார் பாதிக்கப்பட போறா, முஸ்லீம் அல்லாத மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. அப்படி பாதிக்கப்படும் பொழுது அப்ப இந்த மாதிரி திரட்டல் பண்ணக்கூடிய பெண்கள், ஒழுங்கா நடக்கக்கூடிய பெண்கள் ஒழுங்கா இருப்பாங்க. மிரட்டல் பண்ணக்கூடியவங்க, இதே ஒரு துணிவா பண்ணிட்டு இருக்கிறவங்க, வேணும்னு அலங்கா பேராடிகளா இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஒரு பெண்களுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க, ஆட்டம் போட ஆரம்பிப்பார்கள். அப்புறம் ஆம்பளை என்ன மாதிரி பண்ணுவான், கல்யாணம் ஒரு அக்ரிமெண்ட் நுழைஞ்சோம் அவ்வளவுதான் நரகம், பேசாம நினைச்சபடி வைத்து அது பெட்ரு என்று அந்த சமுதாயத்தை கல்யாணமற்ற ஒரு சமுதாயமாக மாற்றப் போகிறார்கள். இந்த மாதிரி எல்லாம் சட்டம் கொண்டு வந்தா பயப்படுவானா இல்லையா? அடுத்து பேரு கல்யாணம் பண்ணுவீங்க, வீட்டுல அவங்க இருந்துருவா, சொத்துல பங்கு கேப்பா, இன்னொருத்தி கல்யாணம் பண்ணுவோம், அவளுக்கு அடுத்து அவளும் பங்கு கேப்பா, கடைசி திருவிழா நிக்கணும், தலைமுறையா சேர்த்து சொத்துமா என்ன ஆயிரும், மனைவிக்கு பாதியை குடும்பாங்க, அது பாதியா கொடுத்துட்டு இருக்க வேண்டியதான். 1 கோடி வச்சிருப்பான், இந்த பிள்ளைக்கு 50 கொடுத்துருவான், இன்னொருத்தி கல்யாணம் பண்ணுவான், 50 லட்சம் கையில இருக்கும், அது ஒரு 25 போயிடும், இன்னொருத்தி கல்யாணம் பண்ணுவான், அவனுக்கு 12 போயிடும், இப்படியே போய்கிட்டு இருந்து இது என்னடா சட்டமாயிரு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் சிறந்த சட்டமா அமைச்சர்கள் வச்சு
தீர்மானம் போட்டு நிறைவேற்றுவாங்க. கூறுகட்டால் கூட இருக்கிறாங்க. சட்டம் ஏற்ற இடத்துலையும் எம்பிக்கள் எம்எல்ஏக்களா இருக்கிறவங்களுக்கு அறிவு கிடையாது, சட்ட நிபுணர்களுக்கு அறிவு கிடையாது. சூழலை கூட சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனையை நமக்கு வந்தால் என்ன என்ற அளவில் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிலாம் ஏற்றக்கூடிய அவனுடைய மகனுக்கு இப்படி ஏற்பட்டால் என்ன செய்வான்னு யோசிக்கிறது கிடையாது. இப்படி செஞ்சா முற்போக்குன்னு பேசிக்கிறாங்க. இது பெண்கள் சப்போர்ட் பண்ண இவன் நினைக்கிறான். பெண்களை சப்போர்ட் பண்ணுவாங்களே இத இந்த மாதிரியான கேடுகட்ட பெண்கள் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருப்பார்கள். இவங்களை பெண்களே சேர்ந்து நிற்கிறாங்க. நீ ஏன் வாழாம இருக்கிறாரு புருஷன் வீட்டுல இருந்தா சொல்லுவாங்களே தவிர அவளுக்கு சப்போர்ட் யாரும் நிற்க மாட்டாங்க. இவங்க விளங்காம என்ன செய்யறாங்க, இப்படிலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், இஸ்லாம் சொல்லக்கூடிய விவாகரத்து சட்டம் என்பது விவாகரத்து பண்ணாம இருக்க இயலாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பிடிக்கலன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு தான் சேர்த்து வச்சு பார்க்கணும். வெறுப்பின் உச்சகட்டம் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குமே, ஆனால் சேர்த்து வச்சா கொள்ளலாம். இந்த பக்கம் கொள்வாங்க, அந்த பக்கம் கொள்வாங்க. இல்லன்னா பேருக்கு பப்பாட்டி வச்சுருவாங்க, கவனம் நடத்தில போவாங்க. பேருக்கு புருஷனா இருந்துக்க நம்ம ஊர் சுத்திரன் எந்திரிச்சுவாங்க போவாங்க, ஒன்னும் பண்ண இயலாது. அப்ப இந்த மாதிரியா இருப்பதை விட பார்க்க முடிக்க வேண்டியது. சேர்ந்து வாழ்றீங்களா வாழ, இல்லைன்னா நீ ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு நீ ஒரு அமைச்சுக்க என்கிற அளவில் அது முடிவதுதான் என்னது சிறந்தது என்பதுதான் இஸ்லாமிய சட்டம் சொல்றோம். அப்ப இஸ்லாமிய சட்டத்தை குறை சொல்றோம். என்ன செய்யறான்னு கேட்டா, என்ன சட்டம் வேற நாட்டில் இருக்குது அதையும் சேர்த்து பேசணும்ல. இஸ்லாமிய சட்டத்துக்கு தலாக் உங்கள்கிட்ட இல்லாம இருக்குதா? இந்த மாதிரி எல்லாம் சொல்லி விவாகரத்து வாங்கிட்டு 5 லட்சம் கூட 50 லட்சம் கூட 1 கோடி கூட சொத்துல பங்கு கூட சொல்றீங்களா? இதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி நியாயப்படுத்தி பேசுறீங்களா? அப்ப அறிவிச்சீங்கன்னு சொல்றவங்க எதை மட்டும் பாக்குறான், அவன் எந்த மதத்தில் இருந்து கொண்டிருக்கிறானோ அவன்கிட்ட என்ன மாதிரி தலாக்கு விவாகரத்து சட்டம் இருக்கிறதோ அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அது அதல பாதாளத்தில் விழுந்து கிடக்கிற சட்டம், கேவலமான சட்டங்களா இருக்கிறது. அதை பத்தி பேசலாம். 10 லட்சம் தலாக்கு செய்யறான். சரி சொல்லுங்க, ஓன் சட்டம் சொல்லுப்ப, ஓன் சட்டம் சொல்லுமே, நீதிமன்றமே சொல்லுது அவன் சட்டம் எப்படி இருக்கு. அப்ப சட்டங்களை பற்றி விமர்சிக்கிறதா இருந்தா 2 சட்டத்தையும் பேசி எந்த சட்டம் சிறந்த சட்டம் எடுத்து வச்சு பேசினா இதை விட சிறந்த சட்டம் இருக்க முடியாது. விவாகரத்தை கூடாதுன்னு உலகத்தில் எந்த நாளையும் சொல்ல முடியாது. விவாகரத்துங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் விவாகம் இருக்கிற வரைக்கும் விவாகரத்துன்னு இருக்கத்தான் செய்யும். அதுவும் எல்லாரும் மனிதர்கள் எத்தனை விவாகரத்து பண்ணாலும் கைது பார்ப்போம். இந்த இருக்கிற சபையில யாருங்க தலாக் சொன்னாங்க எத்தனை இருக்கேன் கைதுங்க. இந்த உலக கொடுத்து வசனம் இல்லை. யதார்த்தம் தலாக்குன்னா சட்டத்துல வேணும். ஒருத்தன் என்னைக்காவது பாதிக்கப்படுவான், அவனுக்கு தேவைப்படுமே தவிர டெய்லி ஒரு தலாக்கு தேவை இருக்கிறான். மனத்தை கல்யாணம் பண்ணி அப்படிதான் வாழ்ந்து செய்யறோம். பேரம் பற்றி எடுத்து கொண்டு பேர இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படிதான் நம்ம செய்யறது இல்ல. இவங்க பூதாகரமா ஆக்கி இஸ்லாத்து பெண்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி ஏதோ ஒருத்தர் அரிதாக ஒருத்தன் தலாக்கு விடுறான்னா அவன் அரிதாக அவருடைய நடத்த இருந்திருக்கும். எல்லாருமா பண்றான், சொல்லி கேட்காம திருக்காம பல தப்பான கண்டவண்டி பேசுறது வர்றது பொறுத்து எத்தனை பார்த்திருப்பாங்க. பொண்ணுக்கு அழகாத்திராக இருக்கிற அளவுக்கு மேல சகிக்க முடியாம போய்தான் அந்த மாதிரி ஒருத்தன் 2 பேர் சொல்லுவான். அந்த ஒருத்தன் 2 பேர் சொல்றது என்ன லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் தெருவில் நிற்கிறார்கள் மாதிரி பாதிக்கப்பட்டு நிற்கிறார்கள் மாதிரி தலாக் விடப்பட்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, பில்டப் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர இப்படி எல்லாம் நடக்கிற ஜாஸ்தி சதவீதத்தை வைத்து பார்க்கிறீங்கன்னா நம்முடைய குறைவு. அதனாலதான் இந்த தலாக்கு விஷயத்துக்காவது விவாதத்துக்கு வரணும்ல, வேற விஷயத்துக்கு வரமாட்டேங்கிற. சரி, இந்த தலாக்கு தான் நம்ம லேசானதான் உனக்கு கொடுமை ஈஸியா நிரூபிச்சிடலாம்ல. இதுக்கு பதில் செய்து உட்பட எல்லாத்தையும் கொடுத்துருவோம் பேசுவோம். நாங்க இது அப்ப இன்னும் நிறைய எடுத்துக்கணும். ஒரு லாயரா இருக்கிறதுனால நாங்க லாவுல பேசுவோமா இல்லையா? அந்த லாவுல உள்ள விஷயங்களை நாங்க எடுத்துக்கணும். லா என்ன இருக்கிறது, எந்த லாவை நல்ல லாங்குறீங்க அதை பேசுவோமான்னு கேட்ட வரணுமா இல்லையா? கோர்ட்ல வழக்கு போற பேப்பருக்கு பேட்டி கொடுக்குற எங்க முன்னாடி பேச தயாரா இஸ்லாத்தை பத்தி என்று கேட்டால் அதுக்கு தயாராக இல்லை. அதனால இதுல வச்சு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு உத்தரம் போகட்டும், இவங்களை அறிவற்றவர்கள், மூளையற்றவர்கள், சிந்தனையற்றவர்கள், பேருக்கு பப்ளிசிட்டிக்கு பேசுகிறார்கள், இல்லைன்னா விவரமற்று பேசுகிறார்கள். இன்னொரு தரப்பு என்ன மாதிரி சட்டங்கள் நாட்டில் இருக்குன்னு அறியாமல் பேசுகிறார்கள். ஏதோ ஒரு கேஸ் வந்திருக்கும், பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், முறையிட்டவன அச்சுறுத்தல் அநியாயத்தை எடுத்துக்கொண்டு போறது. இப்படித்தான் எல்லாத்தையும் 4 பேர் 5 பேர் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க எல்லா சமூகத்திலையும். அந்த ஒரு விஷயத்துல என்ன அநியாயம் இழைக்கப்பட்டுச்சு அதை கூட்டு பேசி சரி பண்ற வேலை என்ன செய்யலாம். அதற்காகத்தான் இவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னன்னு கேட்டா, இந்த கலாக் விஷயம் போதும் நிறைய சொன்னது காரணம் இது உங்களுக்கு மாத்திரம் சொல்வது அல்ல. இது தாவாவில் இருக்கிறவங்க, களத்தில் நிக்கிறவங்க, இந்த மாதிரி அறிவுஜீவிகளுடைய வாதங்களை எதிர்கொள்றவங்க, அதுக்கு பதில் சொல்றவங்களுக்கு எல்லாம் நிறைய பாயிண்டுகள் கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றோம். அவங்க இந்த நாம சொன்ன வழக்குகளை கூடிய நிறைய தேதியில் அதிகமாக எடுத்து வைத்து வாதம் செய்து கொள்வார்கள், அவங்களை முடிவு எடுத்துக் கொள்வார்கள். இது ஒரு விஷயம். ஆனா இந்த தலாக் என்ற விஷயத்துக்காக மாற்றணுமானா இதைத்தான் மாற்றணும். எதை மாற்றணும்? உங்க சட்டம் தான் மாற்றணும். இங்க மாத்திர ஒண்ணுமே இதை விட சிறந்த சட்டம் எதுவுமே கிடையாது. பெண்களை பாதுகாக்கிற சட்டமும், பெண்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய சட்டமும், பெண்களுடைய விவாகரத்தை கூட இவ்வளவு லேசாக எளிதாக ஆக்கி வச்சிருக்கிற ஜமாத்தை கூட விசாரிப்பாங்க. என்ன மாதிரி கேட்பாங்க, எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான், துணி விசாரிக்க கூடாது.
ஒரு பெண்ணு பிடிக்கலன்னு சொன்னா அவள் வாழ்க்கையோட இழப்பு அவளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு வேணான்றான்னு சொன்னா ரெண்டு விஷயம் தான் இருக்க முடியும். ஒண்ணு இவன் ஒரு ஆண்மையற்றவனா இருப்பான், அல்லது இவளுக்கு இவனை விட இன்னொருத்தன் மீது ஒரு உறவு நட்பு ஏற்பட்டு இருக்கும். அதை கேத்துல வைக்க இயலாது. விளங்கி விட்டு அவன் கல்யாணம் நினைக்கிறான் அர்த்தம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வழக்கு வறுமையானால் ரத்து பண்ணலைன்னா அவனோட சேர்ந்து இவனை கொடுத்துட்டு போயிடுவான். அதான் நடக்க போகிறது. அதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கு, இது விவாகரத்து வந்தாங்கன்னா நம்ம கூப்பிட்டு பேசி அறிவுரை சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் விட்டு போங்கப்பா, அதான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லி அவனுக்கு அறிவுரை பண்ணி இஸ்லாமிய அடிப்படையில் பிரித்து வைக்கிறோம். அதனால இந்த கோர்ட்டுக்கு போனாலும் உங்க தலைவர் நடந்து சொல்லுவான், உங்க எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, நமக்கென்று உள்ள பர்சனல் இல்லாத அரசியல் சட்டத்தை மாற்றாம இவங்கெல்லாம் யாரும் கை வச்சிட முடியாது. அதை எங்க சட்டப்படிதான் வரணும், நம்ம கேட்க முடியாது. அதெல்லாம் பயங்கரமான விஷயம். அதை கை வச்சாங்கன்னா 25 கோடி முஸ்லீம்களும் வந்துருச்சுவாங்க. அதெல்லாம் நடக்காது. சும்மா பப்ளிசிட்டி பண்றாங்களே தவிர இவங்க மாற்றிட முடியுமா நம்ம சட்டத்தை? இந்த சட்டப்படிலாம் நீங்க வாங்க எங்களை இணைச்சிட முடியுமா? அதெல்லாம் அவ்வளவு லேசா நடக்காது, விட மாட்டோம். நம்ம மாத்திரம் இல்ல, நாட்டில் உள்ள யாரும் விட மாட்டாங்க. அவர்கள் ஜெயிக்க முடியாது, வாதத்திலும் ஜெயிக்க முடியாது. அவங்களுடைய பிற்போக்கான சட்டங்களை கொண்டாந்து நம்ம மேல திணிக்க நினைத்தார்களே ஆனால் அதிலும் ஜெயிக்க முடியாது. அறிந்தவன் அறியாதவன் எத்தனை குரூப்ல அனைவரும் சேர்ந்து தெருவில் என்ன செய்வான், போராடுவோம். அப்புறமேல அந்த சட்டத்தை உங்களால கொண்டு வர முடியாது. அதையும் நம்ம என்ன செய்வோம், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அடுத்த விஷயம் இஸ்லாத்தை விமர்சிக்கிறது வேணும்னு கிடைக்கல. இந்த பெண்கள் டாபிக் தான் விமர்சித்து இருப்பாங்க. ஆளுக்கு 4 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்த மட்டும் முஸ்லீம்கள் 4 கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் என்ன செய்யலாம், 4 கொண்டாடி இருக்கிறாங்க. அப்ப ஒரு நாட்டுல உங்களுக்கு ஒரு 4 எங்களுக்கு மட்டும் ஒண்ணா, அப்ப என்ன இது பாரபட்சமான சட்டம்? இப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யறாங்க, ஒரு விஷயத்தை சொல்லி ஒருத்தர் 4 கொண்டாடி கட்டுறது 5 கொண்டாடி கட்டுறதுன்னா இதெல்லாம் பிற்போக்கு இல்லையா? இப்படி ஒரு சட்டம் நாட்டுக்கு தேவையா? இதை ஒழிக்க வேண்டாமா? இது அறிவுக்கு பொருந்துகிறதா? இது சமூக நீதியா? ஆண் பெண் சமத்துவத்துக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? இப்படின்னு என்னென்ன உங்களுக்கு வார்த்தைகள் கிடைக்கிறதோ அந்த மாதிரி அலங்கார வார்த்தைகள் எல்லாம் போட்டு என்ன செய்யறாங்க, விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவங்க எதுக்காக விமர்சனம் பண்ணுகிறார்கள்? அதாவது ஒரு ஆண் மனைவியோட வாழாம மனைவி இருக்கும் போது இன்னொரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணினானே ஆனால் அது அவளுக்கு செய்யற அநீதி. அதுதானே வாதாடுறாங்க. சரி, இப்படி வாதாடக்கூடியவங்களா இருந்தா அவங்க எப்படி நடக்கணும்? முதல்ல இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. இந்த பலதார மனம் இருக்கு பாருங்களேன், அது முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்துவனா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆம்பளைக்கும் 2-3 கல்யாணம் பண்ண இயலாது. நல்லா விளங்கிக்கணும். ஒரு மனைவியோட வாழ்வதற்கு அவன் சுட்டுக்குறியில கிடைக்குதா, அவங்க கிடைக்க தேடிட்டு இருக்கிறாங்க இந்த காலத்துல. விளங்குதா? அவன் ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்துவதற்கு சிரமப்படக்கூடிய அளவில் தான் அதிகமான பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு இளமையில் அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துட்டா கூட கொஞ்சம் போக என்னவாயிரும், இந்த ஒரு மனைவியை நம்ம சந்தோஷமா வைத்துக் கொள்வதே பஞ்சாயத்தா இருக்குது என்கிற அளவில் தான் அதிகமான பேருடைய நிலைமை இருக்கிறது. இதுதான் உண்மை. இது யாராலையும் மறக்க முடியாது. அப்ப இருக்கிறவன் எல்லாம் போய் 2 பண்ண மாட்டான். ஒரு மனைவியோட அவனுக்கு சந்தோஷமா இருக்கவே, அவளை சந்தோஷப்படுத்தவே இயலாத அளவுக்கு அவன் இருப்பானே ஆனால் அவன் எப்படி இன்னொரு கல்யாணத்தை பண்ணுவான் அப்படி நினைக்க பார்க்க மாட்டான். 2 நரகமா போய் போறான். ஒரு நரகமா இருக்க சந்தோஷப்படுத்த முடியல என்று அவனுக்கு ஒரு பெரிய டென்ஷனா இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தமா இருக்கும் பொழுது ரொம்ப குறைந்த பேருக்கு என்ன செய்வான், அல்ல இந்த உணர்வுகளை கொஞ்சம் அதிகமா கொடுத்துப்பான். ஒரு 1000 ஒருத்தர் பேர் என்ன செய்வான், அவன் ரொம்ப ஒருத்தர் காத்திரமா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ரொம்ப அதிக தேவையுடையவனாக 1-2 பேர் இருப்பான். எல்லா மதத்திலும் இருப்பான். அவன் என்ன செய்வான், மனைவியோட வாழும்போது என்ன செய்வான், இன்னொரு கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணுவான். இன்னொரு கல்யாணத்துக்கு அனுமதி கொடுக்கல சும்மா வச்சுக்குவான். இன்னொரு கல்யாணத்துக்கு அனுமதி சட்டப்படி கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கிற போறான். அதெல்லாம் கிடையாதுன்னா நீங்க சொல்லிட்டா கூட நான் போய் ஒப்படை வச்சுக்கிறேன்னு செய்வான். அதுல டெய்லி ஒரு பொம்பளைகிட்ட போயிட்டு வரேன்னு செய்வான். யாரு, இதனால வீட்டுல மனைவி இருக்கிறா, அவளுக்கு ஒரு வயசாகி போச்சு, அந்த மாதவிட 2 போச்சு, இவனுக்கு 60-85 வயசானா கூட இவன் திலகாத்திரமா இருக்கிறான், இவனுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல. அப்ப என்ன நினைக்கிறது, நம்ம வேற மாதிரி போவோம். நமக்கு இருக்கிற எல்லாரும் நினைக்க மாட்டான். சின்ன நம்பர், சில பேருக்கு இந்த 75-80 தான் ஒரு திலகாத்திரமா இருப்பான். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை உள்ளவனா இருப்பான். மனைவிக்கு அந்த மாதிரி ஆசை ஈடுபட்டு போயிருந்து 1000 ஒருத்தன் 2000 ஒருத்தன் இருந்தாலே ஆனால் அவனை நீங்க என்ன சட்டம் போட்டாலும் சரிதான் அவன் என்ன செய்வான், அது தடுக்க இயலாது. அவனுக்கு தேவை மனைவியிடம் கிடைக்கவில்லை. இவன் என்ன செய்வான், அப்ப சாப்பாடு கறவை கிடைக்காது சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயம் தான். அப்ப கிடைக்கலங்க என்ன செய்வான்னு கேட்டா என்ன செய்யலாம், என்னென்ன வழி இருக்கு அத்தனை வழிகள் என்ன செய்வான், பக்கத்து வீட்டை பார்ப்பான், ஏற்ற வீட்டை பார்ப்பான், வேலைக்காரியை பார்ப்பான், சின்ன வீடு மொத்தமா செட்டிங் பண்ணுவான், என்ன வேண்டாலும் பண்ணுவான். இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடியவன் எல்லா சமூகத்திலையும் 1000-1-2 தான் செய்யறான். இதுதான் இவன் தான் செய்யறான். முஸ்லீம்ல பலதாரம் பண்றவன் இவனாத்தான் இருப்பான், இந்துவுல பலதாரம் பண்றவன் இவனாத்தான் இருப்பான், கிறிஸ்துவுல பலதாரம் பண்றவன் இவனாத்தான் இருப்பான். எல்லாருமே இருக்க மாட்டான், எல்லாரும் பண்ண மாட்டான். இன்னும் சொல்ல போனா அதிகமாக பலதார மனம் பண்ணவர் யார் என்பதை மத்திய அரசாங்கம் வெளியிட்ட ஒரு அறிக்கையிலேயே இந்துக்கள் பலதார மனம் சேர்த்து வச்சிருவான்.
இந்துக்கள் 5%, முஸ்லீம்கள் 4%, பழங்குடியினர் 17% இருக்கிறாங்க புள்ளி சொல்றாங்க. பழங்குடி இந்துக்களும் சேர்க்கணும், அது சேர்த்தா 17 22 போயிடும். அப்ப பழங்குடியினர் மதத்தால் யாரு? இந்துதாங்க. பழங்குடி தனியா பிரிக்கிறான். இந்துக்கள் 5, முஸ்லீம்கள் 4, பழங்குடி 17 சொல்லி பிரிக்கிறாங்க. அப்ப பழங்குடியும் சேர்த்து பாத்தீங்கன்னா 22 பேர், 4 பேருங்கிற கணக்கு வருது பலதார மனம் செஞ்சவர்கள். அதனால ரொம்ப நம்ம என்ன செய்யறோம், குறைவாத்தான் இந்த பலதாரமும் நடக்கிறது. ஆனா என்ன மாதிரி காட்டுறாங்க உலகத்துல பாருங்க, முஸ்லீம் ஆளுங்கெல்லாம் ஆளுக்கு நாள் கொண்டாடி வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் காட்டி பெண்களுக்கு ஒரு கொடுமை இருக்கிற மாதிரி செய்கிறார்கள். அப்படி நடக்கவில்லை, அதிக அளவில் நடக்கவில்லை, மிக குறைந்த அளவில் எல்லா சமூகத்திலும் நடக்கிறது. எல்லா சமூகம் நடக்கிறது, அவ்வளவு வேண்டியதில்லை. என்ன மாதிரி பேசுறாங்க, நாங்க கல்யாணம் பண்ணோம்னா முஸ்லீம் கல்யாணம் பண்ணா 2ஆம் கல்யாணம் விட்டுறீங்க, முஸ்லீம் அல்லாத பண்ணா ஜெயில பிடிச்சு போடுறீங்க. ஏன் 494 495 2 செக்ஷன் இருக்குது. 494 போட்டு என்ன செய்றீங்க, அவனை 2ஆம் கல்யாணம் பண்ணா உள்ள பிடிச்சு போடுறீங்க, விமர்சனம் பண்ணுகிறார்கள். எத்தனை பேரை பிடிச்சு போட்டுறீங்க, எத்தனை பேரை பிடிச்சு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சார்கள் பெரிய பெரிய பதவியில உட்கார்ந்துட்டு இருக்கான். உள்ள பிடிச்சு போட்டியா? யார உள்ள பிடிச்சு போட்ட? நம்ம முதல்வர் கருணாநிதி முன்னாள் முதல்வர் இருந்தாரு. அவர் எத்தனை பேர் முதலமைச்சரா இருந்தார்? எத்தனை பேர்? 4 5 பேரை முதலமைச்சரா இருக்காரு. அவர் 2 வருடம் வாழ்றாரு இல்லையா? அப்ப எங்களுக்கு தான் சட்டம், அவருக்கு இல்ல. அவர் என்ன பண்ணீங்க? அவரை ஜெயில போட்டீங்களா? வழக்கு போட்டீங்களா? குறைஞ்சபட்சம் முதலமைச்சராக கூடாதுன்னு சொன்னீங்களா? நடத்தை விதியை மீறி இருக்கிறார் இவரு. முதலமைச்சராக இருக்கிற இந்த சட்டத்துக்கு இடம் கிடையாது. இந்த மாதிரி தகுதியற்றுட்டாருன்னு சொல்லி சின்ன வருமான வரி கணக்காட்டாடி தகுதியற்று வருவீங்க. அற்ப காரணத்துக்கு இது தகுதி நீக்கம்னு செய்வீங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய 2 வகையான பெரிய கிரிமினல் குற்றம். 7 ஆண்டு சட்டத்தில் பேப்பர்ல இருக்குது. 7 ஆண்டு சிறை தண்டனை தரக்கூடிய குற்றமா 2வது கல்யாணம் பண்ணுனா 7 வருஷம் உள்ள போட்டுருவாங்க. எவனை போட்டீங்க 7 வருஷம்? ஒருத்தனையும் போட கிடையாது. முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து இருந்தாரு, சட்டத்தை வகுக்கிற இடத்துக்கு சபையில இருந்தாரு. அவர் 2 மனைவியோட வாழ்ந்தாரு. 2 மனைவியோட வாழ்ந்துட்டு சட்ட சபையில உட்கார்ந்துட்டு சட்டம் இயற்றுகிற சபைக்கு சபாநாயகர் தலைவரா இருக்கிறார். அவர் என்ன பண்ணீங்க? எத்தனை 7 வருஷம் உள்ள போட்டீங்களா? வழக்கு போட்டீங்களா? ஒண்ணும் கிடையாது. சும்மா பொய். எல்லாரும் நான் சொல்றேன், எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? ஒளிமை இல்லாம அந்த இன்னொரு அப்படி குரலுக்கு வந்துட்டியா மனைவி உரிமையை கொடுத்து பண்றாங்க. நீ செய்யற உரிமையை கொடுக்காத விபச்சாரம் பண்ணுங்கிற, அதான் வித்தியாசமே தவிர இதுதானே பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. நம்ம கப்பல் மந்திரியா இருந்தார் திருநாவுக்கரசு, இங்க தமிழ்நாட்டிலே மந்திரியா இருந்திருக்கிறாரு. அவரு எத்தனை மணி 2 மணி நேரம் இருக்காரு இல்லையா? அவர் என்ன சட்டம் என்ன செஞ்சு அவர் ஒன்னும் செய்ய முடியல. வீரபாண்டி ஆறுமுகம் இறந்து போன பிறகு 2 மணி நேரம் சண்டை போட்டுருப்பேன், யாருக்கு சொத்துருப்பேன். வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தாரு. அவருக்கு முதல் மணி 2ஆம் மணி கேட்டப்பட்டு கோட்ல எனக்கு சொத்தா உனக்கு சொத்தா. அவங்க என்ன பண்ணீங்க? அவர் இத்தனை மணி மந்திரி அப்படி இருந்தாரு, எத்தனை பொறுப்புகளை வகிச்சிருக்கிறாரு, எத்தனை வாரியங்களை தலைவராக இருந்திருக்கிறாரு. அப்ப ஒரு இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு ஆள் என்ன செஞ்சுட்டீங்கன்னா எங்களுக்கு சட்டம் உங்களுக்கு சட்டம் வாங்காட்டாங்க. எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை அதை விளைவிக்கணும். அதுக்கு என்ன இந்த ராமதாஸ் பசவாண்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இந்தியாவில் அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயித்தவர். அவரை மீறி இன்னும் யாரும் ஜெயிக்கல. டெல்லியில மந்திரியா இருந்தாரு, பார்லிமெண்ட்ல இருந்தாரு, எம்பியா பல தடவை இருந்திருக்கிறாரு. அவர் 2 மணி தான் செய்தாரு, வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இன்னொரு சாமியார் கூட 20 மணிகளை வாழ்றான்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது ஒரு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் எழுத்தாளர் ஜெயகாந்தன், பாலகுமாரன், இந்த எழுத்தாளர்கள் கொண்டாடி இருக்கிறாங்க. முற்போக்குன்னு எழுதிக்குவாங்க. ரொம்ப முற்போக்கு எழுதக்கூடிய ஆளுக்கு இவங்க தான். ரொம்ப முற்போக்கு எழுத விட 2 மணியோட வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்ப இப்படி பட்டியல் பெரிய நீளுகிறது. எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய தலைகளா இப்ப கிடைக்கிறது. ஊர்ல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க. அதிமுக பரஞ்சு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. அது அந்த பண்ண நான் தான் பண்ணாடி இன்னொருத்துக்கு வழக்கு கொடுத்து அது கேஸ் நடந்து மந்திரி பெரிய புடுங்கினாங்க. பாத்தீங்களா இல்லையா? மந்திரி ஆக்கிவிட்டு மந்திரி பெரிய புடுங்கினாங்க. அப்ப எத்தனை ஒரு ஊருக்கு போன அப்படி இருக்காங்க. அப்ப எல்லாரும் பண்ணி அப்ப சட்டம் எங்க பாருங்க எல்லாருமே பண்றாங்க. இங்க எப்படி 1002 பேர் பண்றாங்க, அங்கேயே தான் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஒரு தடவைக்கு டெல்லிக்கு தயாளமலை கூட்டிட்டு போறாரு, ஒரு தடவை ராஜாத்தம்மலை கூட்டிட்டு போறாருல. உறுப்பினர் வச்சுட்டு இருக்காரு. கடைசிமா கேட்கும் பூர்வம் தெரியாம இருக்குதா? அது என்ன சட்டம் என்ன இருக்கு? சட்டங்களா என்ன இருக்குன்னு கேட்டா ஒண்ணும் கிடையாதுங்க. சட்டத்துல என்ன இருக்குன்னா 2வது கல்யாணம் பண்றது குற்றம் இருக்குது. 2வது கல்யாணம் பண்றது எப்ப குற்றம் தெரியுமா? இந்து மத முறை பிரகாரம் 2வது கல்யாணம் பண்றதுதான் குற்றம். அதை விளங்கிருங்க. 2வது கல்யாணம் ஒரு கல்யாணத்தை இந்து மத சடங்கோட பண்ணிவிட்டான். இன்னொரு கல்யாணத்தை மோதிர மாற்றியோ அல்ல 2-3 சடங்குகளை விட்டுவிட்டோ ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டான்னு வைங்க, கோர்ட்டுக்கு போனா இந்து மத பிரகாரம் இது கல்யாணம் இல்ல, அதனால இவர் 2ஆம் திருமணம் செய்த குற்றத்தை செய்யவில்லை அப்படின்னு கோர்ட்ல சீர்படுத்திடுவாங்க. முதல் மனைவி கேஸ் கொடுத்தான்னு வைங்க, என் கணவர் 2வது திருமணம் செஞ்சாரு, 2வது கணவர் என்ன செய்யணும்? 2வது கல்யாணம் பண்றாங்க. இந்த இந்து மதத்தின்படி உள்ள சடங்கு 1 விட்டுறணும். ஒரு அம்மி மிதிக்கிறது விட்டுறணும், ஒரு அருந்ததி பாக்குறது விட்டுப்படணும் அப்படின்னு சில சடங்குகள் ஒண்ணு விட்டுதான் அங்க சொல்லுவாரு. 2வது கல்யாணம் நடந்தாலும் கல்யாணம் கிடையாது, இந்து மதத்தினுடைய சடங்கு விடுபட்டு போச்சு, இந்து மத பிரகாரம் திருமணம் நடக்கவில்லை
திருமணம் நடக்கவில்லை என்றால் இவர் இரண்டாம் திருமணம் செய்த குற்றத்தை செய்யவில்லை தீர்ப்பளிக்கிறாங்க கோர்ட்ல. அப்ப காஷ்மீர்ல பங்காரிந்து ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அவரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிடுறாரு. முதல் மனைவி கேச போட்டு விட்டாங்க, என் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணா தண்டிக்கணும், 7 வருஷத்துக்கு உள்ள போடணும் கேஸ் போட்டுறாங்க. அப்ப அந்த தீர்ப்பு ஹைகோர்ட்ல தீர்ப்பளிக்கிறாங்க. மத சடங்கு சில சடங்கு விடுபட்டு இருக்கிறது. இந்த இரண்டாவது கல்யாணம் செய்யும் பொழுது இந்து மத சடங்கை சிலர் விட்டுவிட்டார். அதனால வப்பாட்டி தான், சடங்கு இல்லாத காரணத்தினால் அவர் வப்பாட்டி தான். வப்பாட்டி வைத்துக் கொள்வதை தடுக்க சட்டத்தில் இடமில்லை. வப்பாட்டி வச்சு நகர்த்து நடக்கிறது கல்யாணம் பண்ண தடுப்போம், கல்யாணம் இல்லை. இது இந்து மதப்படி கல்யாணம் நடக்கலாம். ஒன்னே முதல் பொண்டாட்டி கல்யாணம் போது ஒழுங்கா பண்ணாரு, இரண்டாவது கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்யல, சடங்கு ரெண்டு விட்டுட்டாரு. அப்ப இந்து மதப்படி கல்யாணம் இல்ல, வப்பாட்டி தான். வப்பாட்டி வச்சுக்கோங்க. அப்ப மேட்ரு பெண்ணுக்கு துரோகம் செய்யறதா மேட்ருன்னு சொன்னா வப்பாட்டி வச்சுதான் துரோகம் இல்லையா? பொண்டாட்டி வச்சது துரோகமா? மனைவி ஒருத்தர் வச்சுக்கிட்டு வப்பாட்டி வச்சுக்கலாமா? அது துரோகம் இல்லையா? கண்டிக்க மாட்டாங்களாம், சட்டத்தில் இடம் இல்லையா அப்படின்னு சொல்லி காஷ்மீர் உயர் நீதிமன்றத்தில் கோர்ட்டு சொல்லிக்கிறாங்க. இது 1996 JK 105 நம்பர்ல கோர்ட்ல இருக்கிறாங்க. இந்த வழக்கை நீங்க எடுத்து பார்த்து விடலாம். அதே மாதிரி ஆந்திராவில் வெங்கட ரெட்டின்னு ஒரு ஆள், அவர் இதே மாதிரி கல்யாணம் பண்றாரு, ரெண்டாவது கல்யாணம் பண்றாரு. முதல் மனைவி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. போனா இவர் சில சடங்குகளை விட்டு செய்யறாரு. அது சடங்கோட செஞ்சிருந்தாங்க, அந்த சடங்கை விட்டுதான் சொல்லிக் கொடுக்க வைக்கணும். சடங்கு கூட செஞ்சிருந்தா கூட அந்த சடங்கு நடக்கவில்லை சாட்சியை வச்சு முறையே செஞ்சிருந்தா கூட கோர்ட்ல சொல்றதானே, அந்த சடங்குகள்லாம் செய்யலன்னு அந்த சாட்சியை போட்டு சொன்னோட அப்ப நீதி நினைச்சாரு, இவர் இரண்டாம் திருமணம் செய்த குற்றத்தை செய்யவில்லை, இவர் இரண்டாவது திருமணமே இல்லை. திருமணமே இல்லாத காரணத்தினால் முதல் மனைவிக்கு நாங்க என்ன செய்ய முடியாது, அவர் கோரிக்கை ஏற்று இவரை ஜெயில போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது லிங்காரி ஒப்புள்ளம்மா வெங்கட்ரத்திங்கிற 2 பேருக்கு நடந்த வழக்கு 1979 SC 848 நம்பர் நீங்க கோர்ட்ல போய் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வழக்கு இருக்குது. அதே மாதிரி சுரேஷ் சந்திரகோசன் ஒருத்தர் என்ன செய்யறாரு, இரண்டாவது திருமணம் செய்யறாரு. அந்த இரண்டாவது திருமணம் முதல் மனைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டு போய் விசாரணை நடந்தது முடிச்ச பிறகு அதுல என்ன செய்யறாரு, ஒரு சடங்கு செய்யணும்னு காட்டிவிட்டாரு. இந்து மதப்படி நான் சொல்ல கல்யாணம் பண்ணி ரெண்டாவது பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற பிள்ளைலாம் இருக்குது. ஆனா என்ன மேட்ரு, சடங்கு இல்லாத கல்யாணம் இல்ல, ஒரு சடங்கு விட்டுருச்சு. அப்படின்னா என்னது, வப்பாட்டி தான் வச்சிருக்காரு, வப்பாட்டி தண்டிக்க இயலாது. அப்ப என்ன உங்க சட்டம் இருக்குன்னு கேட்டா, மனைவி இருக்கும் பொழுது எத்தனை வப்பாட்டிகளும் வைத்துக் கொள்வதற்கு எந்த சட்டமும் கிடையாது. இது வப்பாட்டி வச்சுக்கிறதுக்கு குற்றம் இல்ல, மனைவின்னு சொல்லிக் கொண்டால் குற்றம் எது சிறந்தது, இந்த இரண்டில் எது சிறந்தது அதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். இது பிரியாபால அந்த சடங்கு இல்லைன்னா என்ன செய்யறாரு, நீதிபதி தீர்ப்பளிக்கிறாரு. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. நான் சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட் முதல் இது காஷ்மீர், இதுக்கு முந்தைய சொன்ன சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு. இதுவும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தான். சுரேஷ் சந்திரகோசங்கிறவர் என்ன செய்யறாரு, ரெண்டாவது கல்யாணம் பண்றாரு. முதல் மனைவி கேஸ் போடுறாங்க, என் புருஷன் ஜெயில போடுன்னு சொல்லி. அவன் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணலையமா, எப்படி போடுறது, பண்ணிட்டாரு, சடங்கு இல்ல, ரெண்டு கல்யாணமாவும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இது 1971 SC 1153 நம்பர்ல கோர்ட்ல போய் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். இது பலதாரமான கூட என்ன எது சிறந்து யோசிக்கிறதா சொல்றேன். எங்க பலதாரமான தப்புங்க இஸ்லாத்துல உள்ள தவறுங்களே சரி, சரியானது என்ன சொல்லுங்க. நீ சரியான ஆளா இருந்தா எவனாச்சும் ஒரு முற்போக்காளனும் எந்த ஒரு கட்சிக்கான என்ன சொல்லுங்க, விபச்சாரத்தை தடை செய்ய. அதான் பெண்களுக்கு பாதுகாப்பு, மனைவிக்கு பாதுகாப்பு என்ன, உன் பொண்டாட்டியை தவிர வேற யார்த்தையும் போகக்கூடாது, போனா பிடிச்சி உள்ள போயிடுவோம்னு சொல்லிவிட்டு பலகாரம் நடக்கிறது. எதுக்கு தடை இல்ல, டெய்லி ஒரு பெண்ணிட்ட விபச்சாரம் பண்ணலாம் தடை இல்ல, வாரத்துக்கு ஒருத்தைய பேசி வச்சுக்கிட்டு விபச்சாரம் பண்ணலாம் தடை இல்ல, குற்றம் கிடையாது. அந்த பெண்ணை பாதிக்கிறத பத்தி யோசனை யாரும் கிடையாது. அல்லது வப்பாட்டின்னு ஒரு 50 பேர் வச்சிருந்தா கூட என்ன செய்ய முடியாது, வப்பாட்டி வைத்துக் கொள்வது எப்படி செய்யறாங்க, தண்டிக்கணும், கல்யாணத்தை தண்டிப்போம், விபச்சாரத்தை தண்டிக்க முடியாது என்று நீதிமன்றங்கள் பச்சையாக வாக்குமூலம் தர்றாங்களே. இது பெற்றா இது பெற்றுக்கலையா, எதை மாத்தணுங்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா இப்படி ஆயிடுச்சா, இது பாபுராவ் சங்கர் லோகாண்டே வழக்கு விஷயத்திற்கு சுப்ரீம் கோர்ட் இதே மாதிரி இருக்கு. சேம் சடங்கு நடக்கல, கல்யாணம் நடக்கல, அவர் தப்பு செய்யல, அவர் ஒண்ணும் செய்ய மாட்டோம். கர்நாடக கூட ஒண்ணும் செய்யல, ஒருவரை மனைவிபார் ஒருவரை துணைவிபார். எதனால செய்ய முடியாது, அரசியலுக்கான சொல்லல. ஒருவரை மனைவின்னு சொல்லுவாரு, இன்னொரு ஆள செய்வாரு துணைவிபாரு. துணைவிக்கு எப்படி கேச போடுவீங்க, எந்த கேச, மனைவியுடைய துணைவி தானே, அப்படின்னா எப்படி அவரை தண்டிக்கிறது விஷயம் வழங்க அவங்களுக்கு. ஆனா மகள் பாரு, ரெண்டாவது கொண்டாடி பிறந்த மகள் பாரு, இந்தியாவுக்கு எல்லாம் செய்வாரு. ஆனா சட்டத்தில் என்ன சொல்லிடுவாரு கேட்டாங்கன்னா, இவர் மனைவி இவர் துணைவி. துணைவினா என்ன, அந்த நான் சொன்னதுக்கு ஒரு நாகரிகமான வார்த்தை, மனைவிக்கு பொருளா வச்சுக்கிறாங்கல்ல, அதுக்கு நாகரிகமான வார்த்தை துணைவி. அப்ப துணைவிகள் எத்தனை வேண்டாலும் வைத்துக் கொள்ளலாம், இதுதான் சட்டம் உங்களுக்கு. அப்ப எத்தனை துணைவியோட ஒருத்தர் வாழலாம் வைத்துக் கொண்டு இதைய மாற்ற சொல்ற, அதை மாற்ற முடியல, மாற்ற இயலாது. 1000 ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான்.
பொம்பளையே ஆயிரம். இன்னும் சொல்ல போனா பொம்பளை ரெண்டாவது ரெடிங்கிறா, ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடிங்கிறான்னு அந்த அளவுக்கு அந்த ஒரு தேவைகளும் ஆணுடைய தேவைகளுக்கு போய் பெண்கள் அதிகரித்து போய் இருக்கிற காரணத்தினாலதான் ரெண்டாவது இருந்தாலும் பரவாயில்ல உங்களை வாழ்க்கை பெறன் வர்றாங்க இல்லையா. அது வருவது உனக்கு தடுக்க முடியுமா? அல்லது இவன் போய் இப்படி செய்யறவனுக்கு தடுக்க முடியுமா? எல்லாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடியவனா இருக்கிறான், ஆதரிக்கிறவனா இருக்கிறான், அது எல்லா பிரச்சாரத்திலும் மூழ்கி போனவனா இருக்கிறான். அதனால சட்டம் திராணி கிடையாது. விபச்சாரம் தடுத்து சட்டம் போட்டு பார்ப்போம். அப்ப இதை பேசு, பலதார மனம் கூடாது. நாங்கெல்லாம் பாருங்க மனைவி தாண்டி யாரையாவது கையை வைக்கிறோமா, தப்பாட்டி வைக்கிறோமா, நாங்க வந்து விசாரிக்க போறோமான்னு சொன்னா பரவாயில்ல. நாங்க மனைவிங்கிற உரிமை அவளுக்கு தானே கொடுத்துருக்கோம், வச்சுக்கிட்டு நாங்க எத்தனை வருஷம் போகிறோம் உங்களுக்கு மனைவி அவள் தானே அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் இது பெண்ணுக்கு பாதிப்பு இல்லையா? பெண்களை பாதிக்கிறதுக்கு தான் உங்களுடைய வாதம் செய்வீர்களே. ஆனால் அப்ப என்ன செய்யணும்? வப்பாட்டி இருக்கணுமா இல்லையா? அப்ப இந்த ஒரு விஷயத்துல இது மாதிரியான வழக்குகள் நிறைய இருக்குது. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியுமா? மகளிர் உரிமை பேசினாங்கல்ல, பெண்ணுரிமை எல்லாம் இப்ப எங்க மாறுறாங்கன்னு பாருங்க. இவன் ரெண்டாம் கல்யாணம் வந்து குற்றம் சொல்லிட்டாங்கன்னா அவன் வப்பாட்டி தெரியும். அவன் வப்பாட்டி வச்சுட்டு தெரிஞ்ச உடனே இந்த வப்பாட்டிகளுக்கு நியாயம் கிடைக்காம அவங்க எல்லாம் மகளிர் கமிஷன்ல போறாங்க. பெண்களுக்கு நாங்கள் பெண்கள் மகளிருக்கு தானே நீங்க இருக்கிறீங்க, பெண்களுக்கு ஆசனம் இருக்கிறீங்க, நாங்க ரெண்டாவது வப்பாட்டி என்ன வச்சுட்டு இருக்கிறாங்க, என்னோட சந்தோஷம் இருக்கிறானே, அவனுக்கு பிள்ளைலாம் பெற்று கொடுத்துருக்கானே, அப்ப எனக்கு வந்து உரிமை கிடைக்கலையே, என் உரிமைக்கு நீங்க போராடுங்க. பாயிண்ட் எப்படி திரும்புது? முதல்ல இந்த மகளிர் எல்லாம் வந்து பெரிய பெண்ணு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடா ஆச்சுன்னு கேட்டா, இந்த ரெண்டாவது உள்ள வப்பாட்டி கம்பெனி எல்லாம் போய் என்ன செய்யறது, டெய்லி இந்த கம்பெனி போனவன நாட்டுல வந்து தேசிய மகளிர் கமிஷன், இந்தியா முழுவதும் இருக்கும் தேசிய மகளிர் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்குது. அவங்கள்ட்ட இந்த மாதிரி கம்பெனி போன என்ன செய்யறாங்க, ஆமா நம்ம சிந்திக்காமல் இருந்துட்டோம், நேற்று அடிப்படையான இந்த பெண்கள் பாதிக்க அது யோசிக்கணுமா இல்லையா? வப்பாட்டி வச்சுக்கலாம்னு சொன்னா உரிமை இல்லாம போயிருதுங்க. கல்யாணம் உரிமை கிடைச்சு போயிருமே. இவளுக்கு முன்னாடி வச்சுட்டான், சரி வச்சுட்டான், எப்படியோ ரெண்டாவது ஒருத்திய போய் அவன் வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான்னு சொன்னா அதே மாதிரிதான் சந்தோஷம் அனுபவிக்கிறான். அதே மாதிரிதான் எல்லாம் அவளும் செய்யறான், அந்த மனைவி செய்யற எல்லாத்தையும் செய்யறாளா இல்லையா? அவளுக்கு அவள்கிட்ட இன்பு அடைந்து கொண்டு அவளுக்கு அவள் மூலம் பிள்ளையும் பெற்று விட்டு நீ மனைவி இல்லைன்னு நீங்க சட்டத்தில் சொன்னீங்களே, ஆனால் இது அநீதியா இல்லையா என்று இந்த பாதிக்கப்பட்ட அந்த சின்ன வீடுகள் துணைவிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க மகளிர் கமிஷன்ல. மகளிர் கமிஷன் தேசிய மகளிர் கமிஷன் ஒரு ஆள் இல்ல, அது பெரிய கமிஷன் குழுவெல்லாம் செஞ்சு மகளிருக்காகவே பாடுபடுறதுக்கான சட்டப்பூர்வமான அமைப்பு. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்ப ஒரு பரிந்துரை மத்திய அரசு கொடுக்கறாங்க, ஒரு அறிக்கை என்ன கொடுக்கறாங்கன்னா, சட்டப்படி திருமணம் செய்து குடும்பம் நடத்திய மனைவிக்கு மட்டுமல்ல, பிரச்சனை என்று வந்தால் இரண்டாவது மனைவிக்கும் மூன்றாவது மனைவிக்கும் அவர்கள் மூலம் பிறந்த குழந்தைகளுக்கும் கூட ஜீவனாம்சம் தர வேண்டும். யார் சொல்றா? இரண்டாவது மனைவி இல்லைங்கிறீங்க. அப்ப அந்த வப்பாட்டி வச்சு ரெண்டாவது மனைவிங்கிறாங்க. என்ன வார்த்தை போடுறாங்க? தேவைப்பட்ட இரண்டாவது மனைவி தான் உங்களுக்கு வராது, எங்களுக்கு மட்டும் தானே வரேன். இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு மனைவி, நீங்க உங்களுக்கு நிறைய மனைவி, எங்களுக்கு ஒரு மனைவி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்ப மகளிர் கமிஷன் என்ன சொல்றாங்க, அதாவது முதல் மனைவிக்கு கொடுக்கிற அதே மாதிரியான உரிமைகளை எல்லாம் இரண்டாவது மனைவிக்கும் கொடுக்க வேண்டும், மூணாவது மனைவிக்கும் கொடுக்க வேண்டும், ஜீவனாம்சம் அனைவருக்கும் தர வேண்டும், அந்த குழந்தைகளுக்கும் தர வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறேன். நீங்க மாதிரி நாங்க மாறுறோமா? இதுதானே குறைச்சு தெரிஞ்சீங்க. இதுல அப்படி இப்ப என்ன சொல்ல வர்றீங்க, அவன் வப்பாட்டியா வச்சுக்கிட்டாலும் வப்பாட்டியில பொண்டாட்டிங்கிறீங்க, ரெண்டாவது மனைவிங்கிறீங்க. வெறும் வார்த்தையால் மட்டும் சொல்லவில்லை, அதை வந்து மனைவியின் அங்கீகரித்து இதே மாதிரி சொத்துரிமை எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறீங்க. அதுக்கு பிறந்த குழந்தை அங்கீகரிக்கணுங்கிறீங்க. இது தேசிய மகளிர் கமிஷன் இப்பதான் அறிக்கையை கொடுத்திருக்காங்க. இப்ப ஆராய்ச்சி பண்ணி அடுத்த சட்டம் கொண்டு வந்துறாங்க. என்ன செய்வாங்க, எல்லாரும் ரெண்டாம் கல்யாணம் பண்ணலாம், பண்ணி தொலைச்சிட்டு போ. அவங்களுக்கு சட்டப்படி அந்த பெண்ணு அவளும் பெண்ணு தானே, மனைவி மாத்திரம் பெண் இல்லையே, முதல் மனைவி மாத்திரமா பெண்ணு, ரெண்டாவதா வந்து மனைவியாவோ துணைவியாவோ பாட்டியோ வர்றாள், அவளும் பெண்ணு தானே, அவள் பாதிக்கப்படக்கூடாது தானே. அப்ப அவங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் தானே. அவங்களுடைய எண்ணிக்கைக்கு அதிகரித்த பிறகு அவங்களுக்கு விஷயம் வழங்குறது. ஆஹா பிரச்சனை வேற மாதிரி போகுது, பெண்ணுரிமைக்கு போடுறான். அப்ப கேட்கறான், இவன் மட்டும் தான் நான் பெண்ணு கேட்கறான். இந்த மனைவிக்காக வந்து பேசுறியம்மா, சரி பேசுமா, நான் ஒருத்தி பெண்ணு தானே, என்னுடைய சந்தோஷமா இருந்தாலும் நானும் வாழ்க்கையை வந்து நிக்கிறேன்ல, நானும் பிள்ளை பற்றி வச்சிருக்கிறேன் கேட்டாங்க ஆன்சரு. அப்ப நீங்க என்ன செய்யணும், அதை தடுத்து நிறுத்தியாவது இருக்கணும். குறைஞ்சபட்சம் எவனால் வப்பாட்டி வச்சா 75 வருஷம் போடுவோம்னு சொல்லி பார்ப்போம், தூக்கு தண்டனை கொடுன்னு சொல்லி பார்ப்போம். ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப சட்டம் போட திராணியும் கிடையாது, அமல்படுத்த இயலாது. அப்ப இருக்கிற சட்டம் எப்படி இருக்கிறது, இஸ்லாத்துல உள்ளவர்களும் சில பேர் மிக குறைந்த எண்ணிக்கையில அவங்களுடைய தேவை என்று கருதி வசதியும் இருந்து 2 மனைவி சமாளிக்க முடியும் என்ற நிலையில இருப்பானேயானால் அப்படி சில பேர் திருமணம் செய்வதை போல மற்ற சமுதாயத்தில் உள்ளவர்களும் என்ன செய்யறாங்க, திருமணம் செய்யாமல் பல துணைகளை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அபிஷியலா வெளிப்படையா டிக்ளேர் பண்ணிவிட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனைவி என்கிற வார்த்தையை பயன்படுத்துவது இல்லை.
பேர்ல மனைவி ரெண்டாம் தான் சொல்லுவாங்க. கோர்ட்ல மட்டும் என்ன செஞ்சுக்கிறாங்க, மனைவி என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டாங்க. கோர்ட்ல விசாரணைகள்ல மனைவி என்று சொல்ல மாட்டார்கள். மற்றபடி அழைத்துக் கொண்டு போகும்போது முதல் மனைவி கூட்டிட்டு போனா இரண்டாவது மனைவி கூட்டிட்டு போனார்னு சொல்லுவாங்க. அப்ப உலகத்துக்கெல்லாம் மனைவி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அப்ப என்ன விளங்குகிறது, உங்க செய்யற மாதிரி அங்கேயும் செய்யறாங்க. வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இரண்டாவது ஒருத்தரை வைத்து கல்யாணம் அவரோட சந்தோஷம் அனுபவிச்சுன்னா அவரே பொண்டாட்டி அங்க வச்சுக்கப்பா, ஏன் அநியாயம் பண்ற பண்ணாம ஒருத்தர் வரல விருப்பம். நீ ரெண்டாவது ஒருத்தைய போய் அவளுக்கு புள்ள கொடுத்துக்கிட்டு என் புள்ள இல்லைன்னு நல்லா நியாயம், அவளையும் பொண்டாட்டின்னு சொல்லுதான் இஸ்லாம் சொல்லுது. இவங்க சட்டம் என்ன சொல்லுது, பொண்டாட்டி கிடையாது அப்பாட்டி, உனக்கு அந்த உரிமை கிடையாது, இவங்க மட்டும் தான் பொண்டாட்டி. அப்ப என்ன இது என்னங்க நியாயம்? முதல்ல செயலை தடுக்கணும். பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னா எல்லா பெண்களும் பாதிக்கப்படாத வகையில் சட்டம் கட்டணுமா இல்லையா? இது மாதிரி தேசிய மகளிர் கமிஷனே சொல்லக்கூடிய இதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்க, இந்த பலதார மனத்தை பற்றி இவங்களுடைய நீதிமன்றங்களுடைய பார்வை, சட்டத்தின் பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. தங்கவேலு ஒரு ஆள் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். தங்கவேலு ஒரு ஆள், தங்கவேலுடைய மனைவி இருக்கும் பொழுது ராஜேஸ்வரி இன்னொரு பெண் அவர் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணமானவர்கள் தெரிஞ்சு, கல்யாணம் ஆன ஒரு பெண்ணு தெரிஞ்சு அவர் ரெண்டாவது மனைவி அவருக்கு என்ன செய்யறாங்க, பார்க்கப்படுறாங்க. ரெண்டு பேரும் கவர்மெண்ட் சர்வன்ட். இவர் அரசு ஊழியர், இந்த இரண்டாவது மனைவி அரசு ஊழியரா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி, இந்த தங்கவேலுங்கிறவர் இரண்டாவது கல்யாணம் பண்ணதுனால இவர் அரசு வேலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் போகுது. உடனே நீக்கப்படுறாங்க. அரசாங்க வேலையில இந்த ஜனம் பொண்ணுங்க நிறுத்தி 5 வருஷம் நிறுத்தி வச்சு போடுறாங்க. அவர் எதிர்த்து மேல்முறையீடு எல்லாம் பண்றாரு. மேல்முறையீடு பண்ண மாநில தீர்ப்பாயம் விசாரிச்சுட்டு அவரை நீக்கணும் செல்லாது, அவர் வேலையை சேர்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லி 5 வருஷத்துடைய பழைய கணக்கெல்லாம் சேர்த்து சம்பளத்தை கொடுத்து நினைச்சாங்க. அவரை பணியில நியமிச்சுட்டாங்க. அதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டாருன்னு சொல்லி ரெண்டாவது கல்யாணம் பண்ணாரு நிறுத்தினாங்க. அவர் எப்படி போய் முறையிட்டு இருப்பாரு, இல்லங்க துணைவி இருப்பாரு, செஞ்சிருப்பாரு, வேலை செஞ்சிருப்பாரு. கல்யாணம் பண்ணாங்க, துணைவியா வச்சுட்டு இருக்காங்கன்னு ஏதாவது சொல்லியிருப்பாரு. ஏதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு காட்டி அந்த சடங்கு இல்ல இந்த சடங்கு இல்ல மனைவி கிடையாது, இதான் மனைவி இவர் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னோட அவர் குற்றவியல் நினைச்சிட்டாங்க, வேலை கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து நான் அந்த ராஜேஸ்வரி பெண் இருக்கல, அவனுக்கு எதிராக அனுப்புவது. இவ என்ன ஏற்கனவே கல்யாணமான ஒரு தலைவர் கல்யாணம் பண்ணிருக்கிறா, ஒரு அரசு ஊழியர் இப்படி செய்யக்கூடாதுன்னு அவன் நீக்கிட்டாங்க, வேலையை விட்டு. இவருக்கு வேலையை கொடுத்துட்டாங்க, அவளுக்கு எல்லாம் சேர்த்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அப்புறம் அப்ப ராஜேஸ்வரி வழக்கப்படுது. என்ன செய்யுது, என் புருஷனை இந்த மாதிரி கணவருக்கு 2 பேரும் ஒரே தப்ப செஞ்சிருக்கிறோம், அவரை செஞ்சது தப்பு இல்லைன்னு வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க, நீங்க இப்படி சேர்த்துக்கிட்டாங்க, என்னை நீக்கணும் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவரை நான் ஒரே மாதிரி தானே தப்பு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்ட உடனே அதுக்கு நீதிபதி சந்தூர், அப்ப சந்தூர் தான் நீதிபதியா ஓய்வு பெற்றார்ல, அவர் தான் ஹைகோர்ட்ல நீதிபதியா இருக்காரு. அவர் என்ன தீர்ப்பளிக்கிறார்னா, அரசு ஊழியரை பொறுத்தவரை ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்து கொள்ள தனிப்பட்ட சட்டம் அனுமதித்தாலும் அரசின் முன் அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது. இரண்டாவது கல்யாணம் பண்றது பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சட்டம் சொல்றாரு. அப்படி செய்தால் அத்திருமணம் செல்லத்தக்கது என்றாலும் செல்லத்தக்கதாது நடத்தை விதிகளை மீறியதாக அர்த்தம். நடத்தை விதிகளை மீறிட்டார். இருதார திருமணம் இந்திய சட்டப்படி கிரிமினல் குற்றம். 2 கல்யாணம் என்ற கிரிமினல் குற்றம். அரசு அவரை பணியில் நியமித்துள்ளது. ஏற்கனவே திருமணமான ஒருவர் நடத்தை விதிகளின்படி ஒழுங்கினம் செய்துள்ளார் என்றாலும் அவருக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் விட்டுள்ளனர். திருமணத்திற்கு முதல் மனை ஒப்புக்கொண்டார் என்ற காரணத்தை சொன்னாலும் அதற்காக அவர் தண்டிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கணவனுக்கு ஒரு அளவுகள் மனைவிக்கு அளவுகள் என்ன 2 விதமான அளவுகளை அரசு பின்பற்ற முடியாது. எனவே ராஜேஸ்வரி வேலைக்கு சேர்த்துக்க அப்படின்னு தீர்ப்பளிக்கிறார். இப்ப என்ன மேட்டர்னு கேட்டா, அவரே சொல்றாரு இந்த தங்கவேலு 2வது கல்யாணம் பண்ணினார். சரி பண்ணா அவர் தண்டிக்கணும் அவர் சொல்றாரு. தண்டிக்கணும்னு சொன்னா எப்படி தீர்ப்பளிச்சிருக்கணும், தண்டிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவரை சேர்த்ததும் செல்லாது இவரை சேர்த்ததும் செல்லாதுன்னு சொல்லணும். அவருக்கு அநீதியை சேர்த்துக்கிட்டீங்க, அந்த அநீதி இவருக்கும் செய்யுங்கிறாரு. தீர்ப்பு எப்படி வருது, அவரை நீ வேலைக்கு சேர்த்துக்கிட்ட அவரை சேர்த்த இவருக்கும் கொடுங்கிறாரு. அப்ப கிரிமினல் குற்றம்ங்கிறாரு, தண்டனைக்குரிய குற்றம்ங்கிறாரு, பணி நீக்கம் செய்வதற்கு குற்றம் சொல்லிவிட்டு அப்ப நீதி சுபத்தனா எப்படி செலுத்தனே, அவரை நீக்குங்க வேலையை விட்டு இவங்களையும் நீக்குங்க சரி என்று தீர்ப்பளித்திருந்தால் அந்த பலதாரம் கூடாது என்பது ரொம்ப ஒரு உறுதியாக இருக்கிறான்னு வழங்கி கொள்ளலாம். இப்ப என்ன வழங்குது, அரசாங்கத்துக்கு அந்த பார்வை இல்ல. 2வது மனைவி ஒரு அரசு ஊழியர் பண்ணிக்கிறாங்க, 2 பேர் பண்ணிக்கிறாங்க, அவங்களை தண்டிக்கவும் இல்ல, 2 பேர் வேலையில் இருக்கிறாங்க, 2 பேர் வேலையில இருந்து தண்டனை இல்லாம இருக்கிறாங்க. உங்க பலதார மனத்துக்கு அர்த்தம் என்ன, பலதார மனம் கூடாது முஸ்லீமுக்கு தான் சட்டம் மற்றவனுக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்ப 2 பேரும் எப்படி ஒரு தண்டனையும் இல்லாம அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு இப்படி வேலை பார்த்து கொண்டு இருக்க முடிகிறது, அதை நம்ம பார்க்கிறோம். அதோட என்ன, கர்நாடகாவில் அனுமந்து கவுடான்னு ஒரு ஆள் அனுசியான்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 2வது லட்சுமியை திருமணம் செய்யறாரு. முதல் மனைவி அனுசியா இருக்கும்போது 2வது திருமணம் பண்றாரு. அப்ப 2 பேரும் திருமணம் பண்ணணும்னு செய்யறாங்கன்னா அது இறந்து போயிடுறாரா, சொத்துக்கு 2 பேர் உரிமை கொண்டாடுறாங்க, எனக்கு வேணும் உனக்கு வேணும் 2 பேர் உரிமை கொண்டாடுறாங்க.
அப்ப கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, முதல் மனைவிக்கு சாதகமா தீர்ப்பளிச்சுட்டாங்க. நீ இரண்டாவது மனைவி உனக்கு நீ மனைவி கிடையாது, அவர் சொத்து வந்து முதல் மனைவிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அவர் அரசு ஊழியர் வந்து வேலையில் இருக்கும்போது இறந்துட்டாரு. வேலையில் இருக்கும்போது இறந்துட்டாருன்னா அவருடைய குடும்பத்தில் உள்ள ஆளுக்கு கருணை அடிப்பில் வேலை கொடுப்பாங்க. ரிட்டையர்ட் ஆகி இறந்துட்டா கொடுக்க மாட்டாங்க. பணியில் இருக்கக்கூடிய நேரத்தில் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய குடும்பத்தில் யாராவது வேலைக்கு தகுதியான படித்தவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவங்க கருணை மனு கொடுத்தாங்கன்னா வேலையிலிருந்து அரசு ஊழியர் இறந்துட்டாரு, கருணை அடிப்பில் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டா முன்னுரிமை இடத்துல கொடுப்பாங்க. அந்த ஒரு சட்டம் இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த முதல் மனைவி படிக்காத பொண்ணு, அவளுக்கு இந்த வேலை கிடைக்காது. இந்த இரண்டாவது மனைவி கொஞ்சம் படிச்ச பொண்ணு, அவளுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப என்ன செய்வாங்க, ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சொத்துலாம் வேணாம், சொத்தை நீ வச்சுக்க. முதல் மனைவி வச்சு இரண்டாவது மனைவி சொல்றான், சொத்தெல்லாம் நீ வச்சுக்க, இந்த அரசாங்க வேலை கிடைக்குது பாரு, அது வந்து எனக்கு கிடைக்கிற அப்ஜெக்ஷன்ல நீ வந்து ஒப்புதல் கொடுத்துரு, நான் வந்து ஒரு மனைவி சொல்லி வேலையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி என்ன செய்யறாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனவன அரசு வேலையை நாங்க இந்த மாதிரி ஒத்துக்கொண்டோம், முதல் மனைவியாக நான் வந்து சொத்தை எடுத்துக் கொள்வது என்றும் இரண்டாவது மனைவி வந்து அவருக்கு வேலையை கொடுங்க, கணவர் வேலைக்கு பதில் அவருக்கு வேலை கொடுங்க நாங்க ஒத்துக்கொண்டோன்னு உடனே வந்து அவங்க வேலை கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுறாங்க. இரண்டாம் மனைவிக்கு வேலை கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க. மாநில அரசாங்கம் மேல்முறையீடு செய்து கொடுக்க கூடாது, கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மாநில கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மார்க்கண்டே கட்சி இருந்தாங்க, ரிட்டையர் ஆயிட்டாரு, அவர் நீதிபதியா இருக்கிறார், அவர் தலைமை ஒரு பெஞ்சு தான் விசாரிக்கிறது. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இரு மனைவிகள் சமரசம் செய்து கொண்டு விட்டால் அதில் தலையிட அரசுக்கு என்ன உரிமை உள்ளது, இதை பற்றி அரசியல் கவலைப்பட வேண்டும். முதல் மனைவி ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் இரண்டாவது மனைவிக்கு தாராளமாக கருணை அடிப்படையில் பணி வழங்கலாம். அப்ப கல்யாணம் பண்ற கிரிமினல் குற்றம்னா என்ன ஆச்சுல்ல, இரண்டாவது மனைவி கான்செப்ட் எங்க வருது, ரெண்டாவது மனைவி இல்லையே, சட்டப்படி செல்லத்தக்கது அல்லங்கிறீங்க, செஞ்சாலும் செல்லாதுங்கிறீங்க, உள்ளதான் முடிச்சு போடுவோம்னு சொல்றீங்க. இப்ப திருப்பி இருக்கிறீங்க, ஆனா காம்ப்ரமைஸ் ஆயிட்டதுனால முதல் மனைவிக்கு சொத்தை கொடுங்க, இரண்டாவது மனைவிக்கு வேலையை கொடுங்கன்னு சொன்னா கரெக்ட் தான். அவங்களுக்குள்ள சரியா இருந்தா அரசாங்கம் தலையிடுங்கிறாரு. மார்க்கெட்டை கட்சி கேட்கிறாரு, கவர்மெண்ட் வேலை கொடுக்க மறுக்கிறீங்க, அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க, விட்டுட்டு போங்க பேசாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இரண்டாம் திருமணம் பொய்ன்னு சொல்லுங்க. இரண்டாம் திருமணங்கிற கான்செப்ட் பொய், அப்படி ஒண்ணு கிடையாது. எல்லாரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார்கள். பண்ணிக்கொண்டு சட்டப்படியான மனைவி என்ற உரிமை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது மனைவிக்கு வேலை கொடுத்தாலும் என்ன அர்த்தம், அரசு வேலை கொடுத்தால் என்ன அர்த்தம், கருணை அடிப்படையில் உள்ள வேலை, கருணையில் உள்ள வேலை. சீனியாட்டில் பதிவு செஞ்சு எம்ப்ளாய்மெண்ட்ல வர அந்த வேலை இல்லை. இது என் புருஷன் இறந்து விட்டார் வேலையில அந்த வேலையை தாங்க கேட்டு கொடுத்தால் அரசாங்கம் எதை ஒத்துக்கிறது, அவளை மனைவி ஒத்துக்கிறதா இல்லையா, ஒத்துக்கிற சொல்லி கோர்ட்டு சொல்லுதா இல்லையா. அப்ப இரண்டாவது கல்யாணம் பண்ணவளை வந்து மனைவி அரசாங்கம் கோர்ட்டு ஒத்துக்கிறமையானால் ரெண்டு கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் என்னாச்சு. இப்ப என்ன விமர்சனம் பண்றீங்க, அப்ப என்ன நாட்டில் நடக்குது, எப்படி போய்கிட்டு ஒரு விதம் விளங்காம என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக அவதூறு பரப்புவதற்காக இந்த பிரச்சனை கிளப்புகிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு வழக்கு உதாரணமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து நம்ம இங்க நீதிபதி சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு, கருணன் நீதிபதி இருக்கார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதாவது ஒருத்தர் வந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணிடுறாரு, இரண்டாவது கல்யாணம் பண்ணி இரண்டாவது மனைவி வாழ்ந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு முதல் முறையில் திரும்பி போயிட்டாரு. போன பிறகு இந்த இரண்டாவது ஆளை என்ன செய்யல, கவனிக்கிறது கிடையாது. அப்ப இந்த இரண்டாவது மனைவி என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய வீட்டுல சொத்துல எனக்கு பங்கு வேணும், 4 மனைவி தான் அப்படின்னு கேட்கப்படுறாங்க. இரண்டாவது மனைவிலாம் கிடையாது, ஒரு மனைவி தான் ஒருத்தனுக்கு, அவங்க மனைவி அந்த சில வரமாட்டாங்கன்னு மறுத்துறாங்க. அப்புறம் மேல் கோர்ட்டுக்கு போய் அதை வந்து எல்லாம் இது பண்ணவொன்னு என்ன செய்யறாங்க, கடைசியா விசாரிச்சு தீர்ப்பளிக்கிறார். ஹைகோர்ட் தீர்ப்பு என்ன சொல்றாங்க, இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கும் தந்தையின் சொத்தில் பங்கு பெற உரிமை உள்ளது. அப்படின்னா இரண்டாவது மனைவி ஆகிறால, இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கும் தந்தையின் சொத்தில் பங்கு பெற உரிமை உள்ளது. இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தை சட்டவிரோதமானது என்று கூற முடியாது. அந்த குழந்தை சட்டவிரோதமானது கல்யாண சட்டவிரோதம் அர்த்தம். குழந்தை சட்டவிரோதமானது என்ன அர்த்தம், சட்டப்படி கல்யாணம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அவர் தீர்ப்புடைய அர்த்தம் அதுதான் ஆகிறது. அது மாத்திரம் இல்லாம அவர் சொல்லுகிறாரு, முதல் மனைவியின் குழந்தைக்கு என்ன உரிமை உள்ளதோ அனைத்து உரிமைக்கும் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கும் உள்ளது. தலையில அடிச்சுக்கிறோம், இதுதான் சொல்றோம். கல்யாணம் மனைவியாக்குன்னு அர்த்தம். இதுக்குத்தான கத்திக்கிட்டு இருக்கிறோம். மனைவி இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டானா பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பண்ண, வப்பாட்டின்னு வைக்காத. வப்பாட்டின்னு வச்சா நீ பொறுப்பு சுமக்க மாட்டேன், எல்லாரும் வப்பாட்டியை வச்சுட்டு போயிருவான். கல்யாணம் பயப்படுவான். கல்யாணம் பண்ணித்தான் இன்னொருத்தி நாடகம் தான் குறையும். வப்பாட்டி வச்சுக்கலான்னு விட்டீங்கன்னா வப்பாட்டிக்கு பொறுப்பு இருக்கு ஏதாச்சும். வப்பாட்டி வப்பா இன்னைக்கு இந்த மாதம் இவ வப்பாட்டி, அடுத்த மாதம் அவன் வப்பாட்டி, அடுத்த மாதம் இவ பாட்டி ஓடிட்டு இருப்பான். கல்யாணம் பண்றான்னு சொன்னதான் என்னவாயிரும், ஆஹா சமூக பொறுப்பு இருக்குது, நம்ம சமாஜத்தில் பங்கு இருக்கு அப்படின்னா குறையும். 4 பேர் இப்படி போறவனா இருந்தா 3 பேர் தடுத்து போவான், அவருக்கு தான் போவான்.
அப்ப திருமணம் செஞ்சுதான் இன்னொருத்தர வாழணும் என்று சொன்னால் பல பெண்களை நாடக்கூடியவர்களுடைய அளவு குறையும். திருமணம் இல்லாம யாரையும் போகணும்னு சொன்னா அது வந்து போய் விட்டுட்டு போறதானே, அனுபவிச்சு விட்டு போறதானே, கரும்பை சாப்பிட்டு சக்கையத்து போற மாதிரி தூக்கி போயிருவாங்க. அந்த மாதிரி நடத்தீர்கள். ஏன்னா நிறைய பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர் என்ன செய்வார் கடைசியா, எனவே சிவில் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்கிறேன். இந்த மனைவிக்கு 2ஆம் மனைவிக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அந்த குழந்தைக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அந்த உத்தரவு ரத்து. அவர் சொல்றாரு, கர்ணன் சொல்றாரு, அவர் தங்கி இருக்கும் வீட்டுக்கு மாதம் 15,000 வாடகையாக அவர் தந்தை வழங்க வேண்டும். மகங்காரன் வழங்க போடுறாரு. நாங்க 15,000 வீட்டுல வாடகை இருக்கிறோம், அந்த வாடகை நீ தான் கொடுக்கணும், நீ தான் அப்பவனுக்கு நீ தான் கொடுக்கணும். தவறினால் விருகம்பாக்கத்தில் உள்ள அவருடைய தந்தைக்கு சொந்தமான வீட்டில் 2வது மனைவியும் மற்றும் அவரது மகளும் குடியேறலாம். தேவைப்பட்டால் போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதாவது ஒருத்தன் 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க, முதல் மனைவி வீட்டில் இருக்கிறான், 2வது கல்யாணம் பண்ணவன் என்ன செய்யலாம், கூட்டிட்டு சொந்த பந்தம் கூட்டிட்டு வந்து உள்ள குடியேறலாம், அந்த வீட்டுக்குள் நுழைஞ்சிக்கலாம். நாங்க அப்படி கூட சொல்ல, ஆனா நீங்க அதை தாண்டி போய் சொல்றீங்க. நாம என்ன சொல்றோம், திருமணம்ங்கிறத முறையாச்சுங்க. இப்படிதான் இருக்கிறோம், 1000த்துல கொஞ்சம் பேர் இருப்பான், அவனையும் கருத்துல கொள்ளணும். நீங்க சட்டம் போட்டா தடுக்க இயலாது. அதுக்காண்டி எல்லாரும் செஞ்சுட்டு இருக்க மாட்டான், எல்லாரும் கல்யாணம் பண்ண மாட்டான், எல்லாருக்கும் முடியாது. முதல்ல சாப்பாட்டுக்கு பொறுப்பேற்க முடியுமாங்க? ஒரு முன்னாடி வச்சுட்டு பிச்சை எடுத்துக்கிறான், வேலையில அழைஞ்சிட்டு இருக்கிறான், 2 வச்சுட்டு எப்படி காப்பாற்றுவான்? அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. பயங்காடு முஸ்லீம்கள் வந்தா செஞ்சிருவான், பயங்காட்டுறவங்க இல்ல, எல்லாரும் செய்வான். யார் செய்வான்? எவன்கிட்ட வசதி இருக்கிறதோ, உடல்ல சக்தி இருக்கிறதோ, இந்த மாதிரி உள்ள சில பேர் செய்வான். அவன் 1000த்துல 1 என்ற கணக்கில் தான் இருப்பானே தவிர 10க்கு 1 25க்கு 1 கணக்கு இருக்க மாட்டான். இதை விளங்கி கொண்டோமையானால் அப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன சட்டம் போடணும்? இப்ப கல்யாணம் பண்ணாதேன்னு சட்டம் போடுவதை விட வேற எவ்வளையாவது நாடுனா பொண்டாட்டி ஆக்கி நாடு இல்லன்னு தொலைச்சு போடுவேன், இப்படி சட்டம் போடு, எல்லாம் சால்வு. இந்த வழக்குகளுக்கு ஒண்ணுமே வராது. மனைவி ஆக்கிட்ட மனைவி ஒழுக்கால எல்லாம் கிடைச்சு சொத்து மனைவிக்கு நீதிமன்றங்களுடைய சுமையெல்லாம் குறைஞ்சு போயிடும். நீதிமன்றங்கள்ல போய் மனைவியா இல்லையாங்கிறதுக்கே பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது. என்னது, நான் மனைவியா பிள்ளையா இல்லையா குழப்பம். கல்யாணம் செல்லாங்கிற புள்ள சட்டப்பூர்வம் என்னங்கிற சட்டம் இது? ஒண்ணு சட்ட விரோதம்னா விரோதம் சொல்லிக்கொள்ள, இது சட்ட விரோதமான கல்யாணத்துக்கு பிறந்த பிள்ளையா இருக்கிற காரணத்தினால் இது இவனுடைய பிள்ளை இல்லை, இது சட்ட விரோதமான பிள்ளை என்று சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம். கொள்கை நீ நியாயமா இருக்காது, உனக்கு நம்பிக்கை இல்லையே, கண்டு பண்ணு பேசுறீங்க. மனைவி இல்லைங்கிறீங்க, வப்பாட்டி வச்சுக்கிறவ 2ஆம் கல்யாணம் பண்ணக்கூடாது, வப்பாட்டி வச்சுக்கிறவங்களுக்கு முதல் மனைவிக்கு உள்ள உரிமையை கொடுங்க. என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? ஒண்ணுமே இல்ல, குழப்புறதுக்கு பேர் தெளிவுங்கிறாங்க. செல்ல தெளிவு அடிக்கடி இஸ்லாம். இதுதான் இப்படிதான் மனசை இருப்பான், உலகம் பூரா இருப்பான். நவ நாகரிகத்தில் முன்னேறின நாட்டிலே இப்படி இருக்கலாம். பெரிய 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 அறிவாளி பண்டிதர்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறான், எவனையும் தடுத்து நிறுத்த முடியல. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களானவன், படித்தவன், பண்பாடு உள்ள நீதிபதிகள் அப்படி இருக்கிறார்கள். முதல் மனைவி இருக்கும்போது 2வதாக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கொண்டு அந்த ஓட்டையில் சடங்கை விட்டு தண்டனையும் பெறாமல் நீதிபதியாக இருந்து ரிட்டர் இருக்கிறார்கள். அப்ப அவங்க என்ன செய்ய போறீங்க? சட்டம் தெரிஞ்சாலும் நீதி கல்யாணம் பண்றாரு. இந்த சட்டத்துக்கு அர்த்தம் இதுதான், இது 2ஆம் கல்யாணம் தடுக்கல. சில ஏமாத்துகளை பண்ணி 2வது கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுது, கொஞ்சம் கோல்மால் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுதுன்னு அந்த சட்டம். அந்த சட்டத்தை விட ஒரு கோல்மாலும் பண்ணாலும் திருமணம் பண்ணாலும் ஓப்பன சொல்ற தெளிவா உடைச்சு கொள்ளு ஒளிவு முறையா பண்ணிக்கிறாங்க. இது இருக்கு, அதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப அந்த கர்ணன் அவர் தீர்ப்பளிச்சிட்டாரு. அதே மாதிரி வந்து சாயிராம்ங்கிற ஒரு மனைவி கிருஷ்ணவேணி, அவங்க 2 குழந்தைகள் இருக்கும்போது மனைவியை பிரிந்து மீராண்டு ஒரு ஆளை திருமணம் பண்ணிக்கிறார். அப்ப என்ன செய்யறாங்கன்னா பென்ஷனுக்கு எடுத்து கிருஷ்ணவேணி மனு கொடுக்குறாங்க. கணவர் இறந்துட்டாரு, அரசு ஊழியர் இறந்துட்டாருன்னு சொன்னா எனக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. பென்ஷன் வேணும்னு என்ன செய்யறாங்கன்னா அவர் என்ன செய்யறாருன்னா பென்ஷனுக்கு அரசு ஊழியரா இருக்கிறோம் நாமினி குறிப்பிடணும். நான் இறந்து விட்டால் என்னுடைய பென்ஷன் எல்லாரும் குறிப்பிடணும், ஒரு பேர் அவர் சொல்லணும். அதுல வந்து முதல் மனைவியை சொல்ல 2வது மனைவி சொல்லி வச்சிருக்கிறார். முதல் மனைவி கிருஷ்ணவேணி, 2வது மனைவி மீராவை போட்டு விட்டாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ முதல் பொண்டாட்டியா இருந்தாலும் எங்க பேப்பர்ல யாரு இருக்கா, மனைவி மீரா தான் இருக்கு, அதனால மீராக்கு தான் தருவான்ட்டாங்க அரசாங்கத்துல, பென்ஷனை தர முடியாதுட்டாங்க. அப்ப குடும்ப நல கோர்ட்டுக்கு போன உடனே அவங்க நினைச்சிட்டாங்க நாமினி தான் பேசணும், அவர் யார மனைவி சொன்னார், அவர் மனைவி வந்து பார்க்க மாட்டாங்களாம். மனைவிய முதல் மனைவி இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்ணிவிட்டு அவதான் மனைவி என்று சொல்லிட்டா அதான் மனைவி. அப்ப முதல் மனைவி தெருவில் அவதான் அப்படியா போற, இப்ப இவ மனைவி அவர் என்ன ஆயிடுறா, அப்படியா போயிடுறா. அப்ப என்ன செய்யறாங்க, குடும்ப நல கோர்ட்டுக்கு போனா ஆமா உனக்கு தான் உனக்கு கிடையாதுமா, நீ முதல் மனைவி இருக்கலாம், அவர் நாமினியை யார போட்டிருக்காரு, மீன் அவர் தான் போட்டிருக்காரு, கிருஷ்ணவேணியை போடல, உனக்கு இல்லைன்னுட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது, அது போய் மறுபடியும் ஹைகோர்ட்டு போய் அப்ளை பண்ணா பானுமதி விமலா 2 நீதிபதிகள் பெண் நீதிபதிகள் இருந்து விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன தீர்ப்பளிக்கிறாங்கன்னா 2ஆம் திருமணம் நடந்த போது முதல் மனைவி உயிருடன் இருந்திருக்கிறார். முதல் திருமணம் நிலுவையில் உள்ள போது முதல் திருமணத்தை விவாகரத்து ஆக்கிட்டு பண்ணணும். இந்துல முதல் திருமணம் நிலுவையில் உள்ள போது, நிலுவையில் உயிர் இருக்கும் பொழுது
இரண்டாவது மனைவிக்கு பென்ஷன் வர உரிமை இல்லை, மீராவுக்கு உரிமை இல்லை. ஆனால் மீராவின் 2 குழந்தைகளுக்கும் பென்ஷன் வர உரிமை உள்ளது. பாருங்க, மீராவுக்கு பென்ஷன் வர உரிமை இல்லை. ஏன்? ஃபர்ஸ்ட் மனைவிக்கு தான் உரிமை. அவர் நாமினியா போட்டாலும் அவங்களுக்கு கிடையாது. இவங்க மனைவி இந்த உத்தரவு அடிப்படையில அந்த நாமினி கேன்சல் ஆகி போயிடும். இப்ப கிருஷ்ணாவையும் கிடைச்சிடும். அதே நேரத்தில் மீராவுக்கு பிறந்த பிள்ளைங்க இருக்குல்ல, அவங்களுக்கு இருக்குது. இவர்களுக்கு உரிய முறையில் பிரித்து கொடுக்க வேண்டும். அப்ப இது என்ன அர்த்தம் நீங்க சொல்ல வர்றீங்க? இது கல்யாணம் இல்லைங்கிறீங்களா? கல்யாணம் இல்லைன்னா பிள்ளை இல்லைன்னு சொல்லுங்க. கல்யாணம் சொன்னா புள்ளன்னு சொன்னீங்கன்னா கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தமாகுது. அப்ப உங்க கொள்கை என்ன? சட்டவிரோதமான கல்யாணம், சட்டப்பூர்வமான கல்யாணங்கிறீங்களா? ரெண்டுல ஒண்ணுதான் சொல்லணும். ரெண்டையும் சொல்றாங்க. சட்டவிரோதமான கல்யாணம் தான், ஆனா சட்டவிரோத கல்யாணம் இல்ல. எப்படி சொல்றாங்க? இது சட்டப்பூர்வமான கல்யாணம் தான், ஆனா சட்டப்பூர்வமான கல்யாணம் இல்லை. இப்படி சொன்னா அவனை திருத்தம்பிங்கல்ல. அப்படித்தான் சட்டங்கள் இருக்குது. நம்மளை விமர்சிக்கக்கூடிய சட்டங்கள் எப்படி இருக்கிறது? இந்த ஒரு கிறுக்கன் பேசுற விதத்தில் தான் இருக்கும் பொழுது எதை குறை சொல்ல வர்றீங்க? எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். இந்த ஓட்டையை பயன்படுத்தி செஞ்சுட்டு தான் இருக்கிறான். அதை வழங்கிக் கொள்ள வேண்டியது. அதே மாதிரி அர்த்தநாரியில் ஒருத்தர் ஒரு ஆள், அவர் என்ன செய்யறாரு? 1984 ஓய்வு பெற்றிருந்தாரு. 2 மனைவி இருக்கிறாங்க. பென்ஷன் என்ன பண்றாங்கன்னா, சரி நேரம் முடிஞ்சு மீது உள்ளதை நாளை தினம் பார்த்துக்கலாம்.